இன்று மாலையில் நின்று அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைதார்ந்த வணக்கம். ஐயா நடமாடும் திருக்குறள் உள்ளிட்ட கவையரை வணங்கி எனக்கு கொடுத்த அந்த மூவ மணிமொழிகள் என்ற தலைப்பில் சொல்லியிருக்கிறேன். இந்த நம்முடைய டாக்டர் மூவா வந்துங்க சாதியை பற்றி என்னென்ன சொல்றாரு, சாதி ஒளி என்னென்ன வகையை சொல்றாருன்னு அவருடைய கட்டுரையிலிருந்தும் அவருடைய நூல்களிலிருந்து திரட்டிய அந்த மணிமொழிகள் சாதி எப்படி தோன்றியது என்று நமக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகிலே சாதி என்பது கடவுளுடைய உறுப்புகளிலிருந்து தோன்றியதுன்னு சொல்றாங்க. அது நம்முடைய அந்த பிறப்பு என்பது நம்ம சொல்வது போல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தல் வேற்றுமையான் என்ற கூட்டுக்கிறாங்க. இங்க பிறப்பு என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரு சில ஆர்கனிசம் ஒரு சில பிராணியிலிருந்து மல்டி செல் பிராணி வரைக்கும் மனித இடம் வரைக்கும் எல்லாமே ஒரே பிறப்பு தான். இந்த பிறப்பு என்பது எல்லாத்துக்கும் ஒக்கும். ஆனா சிறப்பு ஒவ்வாது. சிறப்பு என்ன? தேனிக்கு ஒரு சிறப்பு, எறும்புக்கு ஒரு சிறப்பு, பன்றிக்கு ஒரு சிறப்பு, நாய்க்கு ஒரு சிறப்பு, மனிதனுக்கு ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு ஒத்துப்போகாது, ஒவ்வாது. ஆனா பிறப்பு ஒக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய அந்த சமுதாய அமைப்பு என்று இந்த 2000 ஆண்டுக்கு முன்பு அந்த அமைப்பு கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த அமைப்பு மனிதனுடைய நெற்றி அது பிறப்புறுப்பல்ல, மனிதனுடைய தோல் அது பிறப்புறுப்பல்ல, மனிதனுடைய தொடை அது பிறப்புறுப்பல்ல, மனிதனுடைய பாதம் அது பிறப்புறுப்பல்ல. பிறப்புறுப்பு அற்ற பகுதியிலிருந்து பிறந்ததாக சொல்வது என்பது அது வீண் பிதற்றல். அது அந்த அடிப்படையில் தான் பிறப்பிலேயே நமக்கு 4 வருடம் என்பது 4000 சாதிகளாக பிரிந்து இன்று மக்களை பிளவுபட்டு இருக்கு. டாக்டர் மோகன் சொல்றாரு, தொடக்கத்தில் சாதி ஏற்பட்டதும் பயன்கருதியாகும். அப்போது சாதி தொழிலின் காரணமாக ஏற்பட்டது, பிறப்பின் காரணமாக அமைந்தது. அன்று தச்சத்தொழில் செய்தவன் தச்சன், உழவு தொழில் செய்தவன் உழவன், மண்குலை செய்தவன் குயவன், வாணிகம் செய்தவன் வணிகன் என்று அந்த அடிப்படையில் இருந்தது. இது சங்கராக இருந்தது. இந்த பொருளாதார அந்த வர்ணாசிரமத்தன்மை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் சாதி மிகவும் வேறுன்றுச்சு. 4 சாதி என்பது 4000 சாதி ஆயிடுச்சு. இது தோன்றி சொல்றாரு. இந்த நாட்டில் மக்கள் ஒற்றுமையாகவும் முன்னேற்றமாகவும் வாழ்வதற்கு சாதிகள் தடையாக இருப்பதை உணர்ந்தார்கள். அதனால் சாதி வேறுபாடு தொலை வேண்டும் என்று அந்த சீர்திருத்தக்காரர்கள் முயன்றார்கள். ஆயினும் இது வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியல. ஏன்னா அரசாங்கமே சாதி வளர்க்குது. இப்ப குடிவாரி கணக்கெடுப்பு அதாவதுங்க எதுக்கு அது ஒதுக்கீடுக்காக சொல்றாங்க. ஒதுக்கீடு எங்க இருக்கு? எல்லா வளமும் எல்லா துறையும் தனியார்ட்ட போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு ஒதுக்கீடு? அந்த ஒதுக்கீடு எல்லாம் இது அரசும் சரி, மக்களும் சரி, அமைப்பும் சரி, எல்லாமே சாதி வளர்க்குது. ஆயினும் பழைய சாதி வேறுபாடு இன்னும் சில இடங்களில் போகவில்லை. சட்டங்கள் இருக்கு, சட்டப்படியாக நடக்க முடியுது. சட்டத்துக்கு புறமா நடந்ததுதான் பெருமை. சுடுகாட்டில் சாதி வேறுபாடு உள்ளது, கோயில் விழாக்களில் சாதி வேறுபாடு உள்ளது. இதான் நான் சொல்றேன், டாக்டர் மூவா சொல்றாரு. ஆயினும் இவை மக்களின் உள்ளத்தில் பதிந்து நிற்காமல் எந்த ஒரு நாள் தோன்றி மறைந்துவிடும். ஆனால் அரசியல் கட்சிகள் இன்று அதை சாதியை தாங்கி பிடிக்கிறது. சாதி கைப்பற்றி வரும் துறைகளில் ஒன்று அரசியல். ஆனால் அரசியலில் உள்ள சாதி வேறுபாட்டை எப்படி இது மாற்ற முடியும் என்று பலர் இயங்குகிறார்கள். ஆனாலும் கற்றுத்தெளிந்த மக்களை, கற்றுத்தெளிந்த அறிவாளிகளை அரசியலில் சாதி வேறுபாட்டை புகுத்தி பதவிகள் பெற முயல்வதும் கல்லாத மக்களுக்கு தீவிரமாக சாதி பற்றி ஊட்டுவதுமாக இருக்காங்க. சாதி கட்சிகள் பல இருக்கு. அது மாதிரி டாக்டர் அமைகள் சொல்லிட்டாங்க, சாதியை கட்சிக்காரன் தான் அரசியல் கட்சி தான் ஊட்டுது. நம்ம நாட்டுல கட்சி ஆட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கல. அறிவு வளர்த்தல், மனித இனம் ஒன்றே என்று தெளிவு பெறுத்தல். அறிவு வளர்க்கணும், மனித இனம் ஒன்றுன்னு சொல்லணும். நம்ம எல்லாம் ஒரே மனித இனம் தான், மிருக இனம் கிடையாது. ஆனா நம்மளாம் சாதி தான். சாதி வேறு ஒன்று இருக்கு. சாதி ஒளிந்துவிடும் என்று எண்ணுவது வீண் கனவாகும். இதெல்லாம் அறிவு வளர்ந்தா சாதி வளர்ந்துடும், அறிவு தெளிவு பெற்றா சாதி வளர்ந்துடும், மனிதன் கல்வி கற்றா சாதி வளர்ந்து சொல்லலாம் வீண் வேலைன்னு சொல்றாரு. அப்போ டாக்டர் அப்பையும் சொல்லிட்டார், வீண் அறிவும் வீண், அதாவது இன்னொரு என்பது வீண் அறிவும் தெளிவும் உடையவர்களே இன்று சாதியை பயன்படுத்தி பதவி பெற முயல்வதை காண்கின்றோம். ஆகவே
சாதியால் இந்த நாட்டில் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை என்று இன்று செய்தால்தான் இந்த நாட்டை விட்டு சாதி ஒழியும். அந்த படிச்சவங்களே வந்து சாதி வளர்க்குறாங்க, இப்போ இது வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப சொல்றது என்ன நடந்துட்டு இருக்குது? சரி, இந்த சாதி எப்படி ஒழிக்க முடியும்? நாட்டில் தீண்டாமை குற்றமாக்கப்பட்டது போல சாதிய பெயர்கள் சட்டப்படி குற்றமாக்கப்பட வேண்டும். அப்படி ஆக்க முடியாது. இந்த எக்மோர்ல வந்து டிஎம் நாயர் சாலின் இருக்கு, எப்படி ஆக்க முடியும்? அதாவது நாட்டில் தீண்டாமை குற்றமாக்கப்பட வேண்டும். எப்படி தீண்டாமை குற்றமாக்க முடியும்? இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கு போட்டு யாருக்காவது ஃபைன் போட்டுருக்காங்களா சாதியை குறித்து சொல்றவங்களுக்கு? இல்லையே. இது மாதிரி சட்டம் என்பது வெறும் சட்ட அளவில் நிற்கிறது, அவ்வளவுதான். சாதி இன்று எந்த நாட்டிலும் குறிக்காத, எந்த ஏற்றிலும் நாட்டிலும் குறிக்காதவரை தடுக்க வேண்டும். பள்ளி, அலுவலகம் முதலியவற்றின் ஏடுகளில் அதை இடம்பெறக்கூடாது. கண்டிப்பா அது இடம்பெறும். என்ன ஜாதி, முற்பட்ட ஜாதியா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சாதியிலேயே அவன் முற்பட்டு விட்டான், பெரிய ஜாதி ஆயிட்டான். நீ ஜாதி 10% இடஒதுக்கீடான். இது யாரை மக்கள் வேலை? நீயே தான் உயர்ந்த ஜாதி ஆகிட்ட, உனக்கு எதுக்கு அந்த 10%? அரசுடைய திட்டங்கள் வலிமை, அதாவது அதிகாரம் என்பது பெரிய வலிமை இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு இல்லையா, அதிகார வலிமை, ஆட்சி வலிமை என்பது மிக வலிமையானது. என்ன வேணா போடலாம், கடன் வாங்கலாம், நாட்டை வந்து அடமான வைக்கலாம், 10 லட்சம் கோடியை கடன் வாங்கலாம், வரியை ஏற்றலாம். இப்போ வந்து கிராமத்தில் கூட என்ன பண்றாங்க, அந்த எத்தனை சர்வடிக்கு வந்து வரி ஏற்றணும்னு சொல்லிட்டு சட்டம் வருது. மக்களுடைய நன்மையை கருதாத இந்த அமைப்பு இருக்கு. பள்ளி, அலுவலக முதலீட்டில் அவை இடம்பெறக்கூடாது, அது முடியாது. அப்படி சொல்லிட்டாங்க. சாதியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் முதலியன பதிவுப்பட்டிருந்து நீக்கப்பட வேண்டும். எத்தனை ஜாதி இருக்குது? முதல் ஜாதி, நாடா ஜாதி, அந்த ஜாதி, நாயுடு ஜாதி, பழஞ்சாதி ஜாதி, கமலார் ஜாதி எல்லாமே பதிவு செய்யப்பட்டு சங்கங்களா இருங்க அங்க கல்யாண மண்டபமா கட்டிட்டு இருக்காங்க. இதை போய் நீக்க முடியுமா? டாக்டர் மூவா சொல்றாருங்க. இப்போ சாதி சங்கத்திலே வந்து அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்றாங்க. இது என்ன ஒரு இழிவு? டாக்டர் மூவா அப்படி சொல்லிட்டாங்க, அந்த சொல்லிட்டாங்க. சாதி தொடர்புடைய எந்த பதிவுக்கும் எந்த ஒரு பதிவும் இறந்துவிடக்கூடாது. தொழிலுக்கு கவலையும் பொருட்கவலையும் இல்லாத நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். சாதி இப்பதான் முடியும். அதுக்கு ஒரு டாக்டர் மூவா சொல்றாங்க, சுருங்க சொன்னால் பொருட்கவலை இல்லாத பொதுவுடைமை சமுதாயத்தில் தான், மக்களுடைமை சமுதாயத்தில் தான், சமவாழ்வு சமுதாயத்தில் தான் இந்த சாதி ஒழியும் என்று சொல்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்குமேங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு வழி. முதல் ரைட் லெக் எடுத்து வச்சிட்டீங்கன்னா பின்னாடியே லெஃப்ட் லெக் வரும். ஆனா முதல்ல ரைட் லெக் வைக்கணும். ரைட் லெக் வைக்க யோசிக்கிறதுனால தான் நம்மள என்ன சொல்லுவாங்க, நம்மளோட அவங்க நல்லா பேசுவாங்களே, நம்மளோட இவங்க நல்லா, அப்படி இல்லை. யார் நீ என்னை விட நீ எவ்வளவு கூர்மையா வேணா பேசு, எனக்கு என்ன தெரியுதோ நான் பேச போறேன். இந்த உணர்விலே நாம் தழைத்து நின்று, இந்த உணர்விலே நாம் ஓங்கி நின்றால் நம்மால முடியும். இதுக்குதான் இந்த இலக்கிய கூட்டம். இந்த இலக்கிய கூட்டம் யாரோ ஒரு நாள் எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. நான் போன மாசம் கூட, இந்த 2 நாள் முன்னாடி கூட ஒரு கோமா போடல, ஒரு ஆதங்கமா தான் போட்டேன். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் இல்லைன்னா நான் பேசாம அமைப்பு கேட்ட கூப்பிட்டு நீங்க நடத்திக்கோங்க, நம்ம எந்த அமைப்பையும் நான் இது பண்ண முடியாது, நடத்திக்கோங்கன்னு போயிடலான்னு. அப்புறம் பார்த்தாரு கோமதி போடுறாங்க, எங்க நிர்மலா டீச்சர் போடுறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். பத்மாவதி அடுத்த நாள் நைஸா வராங்க, டோரை கிளப்பி தட்டின்னு. இப்ப எங்க போச்சு இந்த ஆற்றல்? ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், சரி அவன் வருத்தப்படுறானே அப்படின்னு வராங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி நம்மளும் வரலாம். இந்த மாதிரி ஒரு உணர்வோட கலந்துக்கணும். நம்மளே கலந்துக்கலன்னா யார் அப்படி செய்வார்? இது நமக்காக வைக்கிற அரங்கம். யாரோ ஒருத்தரோட இண்டிவிஜுவல் எக்ஸூபரன்ஸ்க்கு, இண்டிவிஜுவலோட திறமைக்காக நம்ம வைக்கல. மற்ற அரங்கம் மாதிரி யாரோ ஒருத்தர் பேச எல்லாரும் 1 மணி நேரம் கேட்டுட்டு போறதுக்கு நம்ம செய்யல. எல்லாருக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு கொடுக்கணும். நம்மளோட அடிப்படை எண்ணம் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பேசணும். அதுக்குதான் நம்மளோட வாய்ப்பு. இதை நாம எந்த ரைட் ஸ்பிரிட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அரங்கம் தழைக்கும். யங்ஸ்டர்ஸ் நாளைக்கு வருவாங்க. என்ன நினைப்பாங்க, ஏதோ யாரோ வராரு, அவர் ஏதோ பேசுறாரு, ஏதோ நமக்கு புரியாத தமிழ்ல பேசுறாரு. தமிழே இப்ப பயந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் நெஞ்சுரத்தினூடே உள்ளத்திலிருந்து எழுந்த கனன்று எழுந்த அந்த கண்ணி தமிழிலே நான் இப்படி எல்லாம் பேசினா அவன் ஓடி போடுவான். அவனையும் உட்கார வைக்கணும். அதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லல, பேசுறதுக்கு உண்டான வாயில்களை நம்ம திறந்து வைக்கணும்.
தமிழா தான் பேசணும், அது இருவேறு கருத்து இல்லை. ஆனா அதற்குண்டான வாயில்களை இந்த மாதிரி தைரியமா ஐயா வழக்கறிஞர் பேசும்போது அவர் ஆரம்பத்துல கொண்டு வந்ததுக்கும் இப்போ இன்னைக்கு அவரோட ஷோ வந்து இட் வாஸ் ரியலி குட். மகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த அருமையான திருவிக்கா இந்த கூட்டம் 108வது வாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு எனக்கு தலைமை தாங்கியிருக்க ஐயாவுக்கு பெரியவர்களுக்கு இந்த நமது அரங்கத்தின் செயலாளர் அரங்கத்தின் செயலாளர் ஐயா மதிப்பிற்குரிய தாமோதரனார் அவர்களுக்கும் எதிரே அமைந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு அதாவது ஒப்பீடு. இதுக்கு முன்னாடி இன்னொரு தலைப்பு ஐயா ரொம்ப வருத்தப்படாது, நிறைய கொடுத்துருக்கேன் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தில் ஒப்பீடு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வறுமையான வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எதற்கு முதற்கண் நன்றி. திருக்குறளின் முதலில் தனி சிறப்பு ஒரு 2-3 லைன் சொல்லிட்டு அப்புறம் ஒப்பீட்டுக்கு வருவேன். திருக்குறள் வந்து ரொம்ப எல்லாருமே நம்ம திருக்குறள் படிச்சுட்டு இருக்கோம். திருவள்ளுவருடைய திருக்குறள் தமிழ் இலக்கிய உலகிலும் உலக இலக்கிய அரங்களிலும் தனிப்பெரும் சிறப்புடன் விளங்குகிறது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச தான். திருப்பி அந்த அருமையான ஒரு நான் சொல்றாரு, நம்ம திருக்குறள் வற்றாத சுரங்கன்றாரு திருவிக்கா. திருக்குறள் ஒரு வற்றாத சுரங்கம். நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு திருக்குறள் நம்ம பண்றோமே தவிர அது ஒரு பெரிய சுரங்கம். யாரு? திருவிக்காவினுடைய ஒரு அருமையான தலைப்பு. சரி, பாரதிதாசன் போன ஏப்ரல் மாதம் தான் பிறந்தாரு, ஒரு வருஷம். இன்னொரு ஏப்ரல் மாதத்துல மறைஞ்சாரு, பாண்டிச்சேரி புதுவையில். கனக சுப்புரத்னம் என்னும் தனது இயற்பெயரை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கொண்ட ஈடுபாட்டினால் பாரதிதாசன் என்று பெயரை சூட்டிக் கொண்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, அவரு தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட கவிஞர்களில் ஒருவராக போற்றப்படுபவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி புதுவையில் பிறந்தார். பாவேந்தர் படைப்புகள் அனைத்திலும் உயிரோட்டமாய் வளர்ந்துவது தமிழ் 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 தான். எங்கள் வாழ்வும் எங்கள் உலகம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நம் தங்கநாதம் பாடுவார். அந்த திங்களோடும் செழும்பருதி கண்ணோடும் மின்னோடும் முடுக்கலோடும் மங்குள் கடல் அவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த தமிழ் எங்கள் தமிழ் உயிருக்கு நேரில் உயிரா நேசித்தவர் பாரதிதாசன். சரி, அடுத்தது மனிதன் தனக்கென வாழாமல் பிறக்கென வாழணும். அதுதானே திருப்பி எல்லாருடைய குறிக்கோளே ஒரு வடிவே இதுதான். மனித பிரிவு சிறப்பு, அந்த மனித பிரிவு மேன்மை அடைய வேணும்னாக்கா அப்படி இருக்கணும். பாவேந்தர் ஒரு அழகான ஒரு தனி அழகு பாட சொல்றார். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டு என்பவன் சின்னதொரு கடுகு உள்ளம் போல் கடுகு போல் உள்ளம் கொடுத்து செருவார்க்கும் பயனில்லா சிறிய வீணன். எப்படி பாருங்க, அந்த கடுகு உள்ளமே இருக்காதான். வெள்ளத்தனிய மலை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனியது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது இப்படின்னு வள்ளுவர் கொடுக்குறார். திருப்பி ரொம்ப அருமையான. சரி, அதை விட்டுனாக்க இந்த நிலைத்திற்கு முயல வேண்டும் என்பதை பெருவார் சொன்னார். வீணர்களாக இருந்து வாழ்நாளை கழித்து இறுதியில் மண்ணை விட்டு மறைவதை விட தூய பொதுப்பணியாலும் என்றென்றும் உழவோர் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டுங்கிறார். ரொம்ப அருமையான திருப்பி. அதான் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் ஒன்றாக நிற்பது ஒன்றில்லை வள்ளுவர் சொல்றார். மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்பவள் நெறியை தாம் வாழ்ந்தனர் என்று புறநானூற்று போலவர் 365 புறநானூறு. அப்படி ஒரு வாழ்வுக்கு சமுதாயம். சரி, சமுதாயம் சிறப்படைய வேண்டுமானால் கல்வி சிறந்திருக்க வேண்டும். அடிப்படையே எல்லாத்துக்கும் கல்விதான். எல்லா நலமும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க என்றும் கல்வி வந்தது எனில் கடைத்தேருற்று உலகம் என்றும் சிறப்பை பாவேந்தர் புலப்படுகிறார். விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழ அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்விங்கிறார். குழந்தைக்கு அனுப்புற மாதிரி அனுப்புறாரு. ஆனா அந்த பாட்டு எல்லாருக்கும் பொதுவானதுதான், குழந்தைக்கு மட்டும் இல்லை. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி,
காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி அல்லாதவர்கள் வாழ்வது எப்படி. திருக்குறள் தான் அதையும் கொண்டு வரார். அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம் படி. இதை படித்து திருப்பி அல்லாஹ் கூடி கல்வியினுடைய சிறப்பை நம்ம சொல்றாரு. சரி, என்ன வள்ளுவர் வழங்கிய ஒரு முத்துக்கள்னு ஒரு தலைப்பில் கொடுக்கிறார் பாருங்க. தெள்ளு தமிழடை சின்னங்கிரிய இரண்டடிகள் அல்லுதொரும் சுவை உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. என்ன ஒரு அருமையான பாரதிதாசனுடைய திருப்பி. வாழ்வு பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. அச்சம் தவிர்த்தது வாழ்வு, நல் அன்பின் விளைவது வாழ்வு, மகிழ்ச்சியில் வாழ்வது வாழ்வு, வானத்தில் வாழ்வது வாழ்வு. இதுமே அன்பை பார்த்த அடிப்படையே வாழ்க்கையின் தத்துவத்துல அடிப்படையே அன்பு தாங்க. அன்புதான். சொல்லிட்டேன், விலை போட்டு வாங்க முடியாத 3 நான் சொல்லிட்டேன். தாயின் பாசம், மனைவியின் நேசம், நண்பர்களின் நட்பு. இதுதான் திருப்பி அருமையான திருப்பி சொல்லுவாரு. அப்புறம் குடும்பத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. குடும்ப முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். இங்க பாருங்க அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. சொல்லும் பொருள் அறம் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதை வையகம் சொல்றார் இல்லையா. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை, உரை தீர்ந்த வாழ்வினில் அழைத்து செல்லாததில்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, இணையில்லை முப்பாளுக்கு என்றான். இணை இல்லை முப்பாளுக்கு என் மாநிலத்தே வள்ளுவன் தந்தனன் 1330 முத்தான 3 படியார்ந்தேன். இப்படி பாரு முத்தான கருத்துக்கள் அப்படிங்கிறார் அவரு. வானுக்கு செல்லும் கதிர் ஒன்று, புனர் வன்மைக்கு காவிரி நீர் ஒன்று, நல்ல வானத்தை காக்கும் வாழ்வு என்றும் இந்த வையகத்துக்கு ஒன்று திருக்குறள். திருக்குறளை பத்தி அவர் இவரு ஒப்பீடு தான் கொடுத்திருக்காரு ஐயா. அவருடைய பாடல்கள் நிறைய திருக்குறள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் வந்திருக்கு. பாவேந்தர் வைத்த புரட்சி விதிகள் முளைத்து கிளத்தெழுந்து புத்தெழுச்சி கிணத்தில் விளங்க செய்யிட்டுங்கிறார். இதுக்கு நம்ம அண்ணாதுரை சொல்லி 1951 புதுவை சட்டசபையில போட்டி போடுறாரு. போட்டி தான் அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற உடனே என்ன ஆச்சுன்னா 1951 வெற்றி பெற்ற உடனே ஐயா ராஜாஜி இருக்காரு பாருங்க. அவர் அவருக்கு ஒரு பொன்னாடை போட்டு சிறப்பெல்லாம் செஞ்சு ரொம்ப ரம்யா வரவேற்கிறார் அவரை. நம்ம பேரறிஞர் அண்ணா என்ன அவரை வரவேற்கிறாருனாக்கா ரொம்ப அருமையான வரவேற்பு. அவர் பேரறிஞர் அண்ணா பண்ண போது ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பு. அதை நாம் படிக்கணும். 55 தனது அத்தியாயம் வரை கடுமையாக உடைத்து வந்தவர் பாரதிதாசன். இது இன்னொன்னு பாருங்க, ரொம்ப சிறப்பான கருத்து. தமிழ் இளைஞர்களுக்கு அவர் மனதில் கல்வெட்டாய் பதிய வேண்டிய பாடல் தான் இந்த நூலை படி இதெல்லாம் சொன்ன. அது இளைஞர்களுக்கு போய் முதல்ல சேரணும், கல்வெட்டாய் படியுங்கிறாருங்க. பாவேந்தர் பொறுத்த பாவதிகளை பற்றி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொல்லும் வாயிலை அதையும் சொல்லியாச்சு. அடுத்தது தன் பிள்ளை தன் பண்டு அதையும் சொல்லியாச்சு. அச்சம் வாழ்வுக்கும் சொல்லிட்டேன். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகனை பொறாமை தன்னை தொகை தொகையா எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் வாழ்ச்சிந்தனை மரச்சிந்தனைகள் மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமனை பெருக்க வேண்டும், கீழ்ச்செயல்கள் செய்ய விழ வேண்டும், பிறந்துள்ளார் தமிழறிஞர்கள் ஆதல் வேண்டும், வரும் தமிழர் வையகத்தை ஆள வேண்டும். தமிழர்கள் வையத்தை ஆண்டோங்கிறார். எப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்பு தெரியுங்களா. தமிழகத்தை வல்லத்தை ஆள வேண்டும் என்று ஒரு எழுச்சி கொடுக்க அவருடைய பாரதியார் சிந்தனைகளே எழுச்சி மிக்க சிந்தனைகள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார், பெண்கள் பற்றி முதல்ல அருமையாக சொல்லுவார். பெண்களை பற்றி நிறைய குறிப்பிட்டார். அதை ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு அது அரசாங்க இது என்ன இருக்கு, நீராடும் கடல் உழுத்த நிலமளத்தை கையில் பாடுறோம் இல்லையா. ஆனா புதுவையில பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு அரசாங்கம் அதை செயல்படுத்துது. ரொம்ப அருமையான பாட்டு அது. வாழ்வினில் செம்மை சுபைகள் தெய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே, வீழாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே,
தாமரையை காடு பூத்தது போல் செழித்த என் தமிழே ஒளியே வாய். இதுதான் நம்ம பாரதிதாசன் அங்க அருமையான ஒரு இது கொடுக்குறாரு. பெண்கள் அனுபவம் சொல்ல நிறைய மகளிர் கூட சொல்லிடுறேன் பாருங்க. மகளிர் கூட மேலும் மேலும் மாண்புகள் படைக்க வேண்டுமானால் அது கல்வியில் வளர்ச்சி அடைய வேண்டும். மாண்புகள் படிக்கிற கல்வியில். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கு. இப்படி ஒரு அருமையான பாரதிதாசனை பாரி ஒன்னும் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு இது கிடையாது. ஒரு சிறந்த நமக்கு எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கார் ஐயா அவர்களை சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் இன்னும் எவ்வளவு நேரம் ஒன்னாலும் பேசுவேன். கம்பராமாயணத்திற்கு பிறகு அடுத்து வந்தோம் பாரதி, பாரதிக்கு பிறகு அடுத்து வந்தோம் பாரதிதாசன். வாழ்க பாரதி புகழ். நான் இதுக்காக வேண்டிய இதுக்கு போனேன், புதுவைக்கு போய் பார்த்தேன், பாரதிதாசன் வீடும் பார்த்தேன், நம்ம ஒரு பாரதியார் வீடையும் பார்த்தேன். அவருடைய வீடு ரொம்ப சுமாரா. இன்னைக்கு அவர் இறந்த உடனே அரசாங்கம் அந்த வீட்டை எடுத்து ஒரு அருங்காட்சியமா மாற்றி வச்சிருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த வீடு. அவருடைய சிலையாண்டு நின்று போட்டோ எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பு. இந்த பேச வாய்ப்பு கொடுத்த ஐயாருக்கு மனமா நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பெனும் உயிர் ஒளிர அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நிலவரை நில் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புல்தேல் உலகு. 234வது குறள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முழங்கும் காலம் இக்காலம். முழக்கத்திற்கு மூலமாக இருந்த பெரும் மக்களுள் பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடத்தக்கவர். சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பத்தூர் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. 267வது குறள். தமிழ் மொழியாம் தமிழ் தாய்மொழியாம் தமிழின் மீது தனியாத பற்றுடையவர் பாவேந்தர். தமிழை தம் உயிர் என்றார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியுள்ளார். தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்றார். தம்முடைய முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதியாரை போலவே இவரும் பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தார். பாவேந்தர் படைப்புகளுள் அனைத்துமே படிப்பினைகள். அவற்றை படிப்பதன் மூலம் நமக்கு மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, சமூக தொண்டு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணுரிமை ஆகிய பண்புகள் பெறுகின்றது. தமிழ் மொழிக்காக தனது தொண்டினை ஆற்றிய அவர் அரசியலில் தனது தொண்டினை ஆற்ற தவறவில்லை. அவர் 1954ஆம் ஆண்டு புதுவை சட்டமன்ற தேர்தலில் நின்று தனது முதல் தேர்தலிலேயே சட்டமன்ற உறுப்பினரானார். சாதி ஒழிப்பு கொள்கையில் நம்பிக்கை கொண்ட அவர் அது சார்ந்த பல படைப்புகளை உருவாக்கியுள்ளார். குடும்ப விளக்கு, இசையமுது, தமிழ் இயக்கம், அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, பெண்கள் விடுதலை போன்றவை இவரது படைப்புகளில் மிக சிறந்ததாக திகழ்ந்தது. பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டத்தையும் பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தையும் வழங்கியுள்ளனர். தமிழக அரசாங்கம் அவர் பெயரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற மாநில பல்கலைக்கழகம் ஒன்றை திருச்சியில் நிறுவியுள்ளது. மேலும் அவரது நினைவை போற்ற வகையில் ஆண்டுதோறும் தமிழில் சிறந்து விளங்குவர் ஒருவருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகின்றது. திராவிட இயக்கம் தலைவர்களுள் முதலாக திரைப்பட துறைகளுள் நுழைந்து பாரதிதாசனே ஆவார். 1937ஆம் ஆண்டில் திரைப்படத்துறைக்குள் நுழைந்த பாரதிதாசன் தனது இறுதி நாள் வரை அத்துறையில் நீடித்தார். அவ்வகையில் இவர் 1947ஆம் ஆண்டு வெளிவந்த 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தில் PS கோவிந்தம் கதாநாயகனாக பாரதிதாசன் அத்திரைப்படத்திற்கு திரைக்கதை, உரையாடல், பாடல் எழுதினார். எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்ற பன்முகம் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 1964ஆம் ஆண்டில் இயற்கை எய்தினார். 1970ஆம் ஆண்டு அவரது காலத்திற்கு பின் அவரது படைப்பான
பிசிராந்தையார் நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2001 அக்டோபர் மாதம் 9 சென்னை தபால் துறையில் சார்பாக பாரதிதாசன் நினைவு அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டப்பட்டது. வீரங்கொள் கூட்டம் என்று பாடி தமிழரிடையே ஒற்றுமையை வலியுறுத்தினார். அவரது கவிதைகள் மற்றும் இலக்கிய பாடல்கள் காலத்தை வென்று இன்றும் தமிழ் இலக்கிய உலகிற்கு ஒளிவிளக்காக திகழ்கின்றது. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. 236வது குறள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மக்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு என்று இன்றளவு முழங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையா? அதை செய்யக்கூடிய எனக்கு என்னன்னா, இன்னும் இளைஞர் சமுதாயம், இந்த மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவிகள், இவங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் வரலாம். இப்போ இவங்க கூட எல்லாம் வந்தாங்க இல்லையா, இதோட அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி ஆயிடும் சில நேரங்கள்ல. ஏன்னா இப்ப இருக்கிற டைம் இல்லை, அப்பதான் எங்களுக்கு எக்ஸாம் பண்ணுவாங்க, நாளைக்கு எக்ஸாம் பண்ணுவாங்க. நான் ஒண்ணு கேட்பேன், நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கா படிக்க போறோம் இல்லையா? படிச்சு முடிச்சதை ரெஃபர் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதனால படிப்புன்றது கடைசி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கவே கூடாது. படிச்சு முடிச்சதை சும்மா ஜாலியா ரெஃபர் பண்றதுக்கு தான் அந்த நாள், தவிர படிக்கிறதுக்காக நாளா வச்சுக்கிட்டா அது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். எனக்கு இன்னைக்கு ஸ்டில் ஐ கேன் ரிமெம்பர் த பீப்புள் ஹூ கேம் ஃபர்ஸ்ட். அப்பெல்லாம் டான் பாஸ்கோல நிறைய பேர் வருவாங்க. அந்த பையெல்லாம் சொன்னது, நாங்க ஒரு 1 month முன்னாடியே எல்லாமே முடிச்சிருவோங்க, எக்ஸாம் டைம்ல மண்டே போட்டு உடச்சிக்கிறதே கிடையாது, ஒன்லி பாயிண்ட்ஸ், ரெஃபரல் பாயிண்ட்ஸ் தான் வச்சுப்போம். அன்னைக்கு உட்காந்து புக்கை பெரட்டுற, அன்னைக்கு நல்லா தூங்கி ஃப்ரீயா ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதும். அந்த மாதிரி வச்சுக்கணும். எப்பவுமே கடைசி வரைக்கும் இந்த பின்னாடி அப்பா பைக் ஓட்டுன்னு போன குழந்தை அப்படி பின்னாடி உட்காந்து அப்படியே புக்கு அவர் மேல வச்சுட்டு படிச்சுக்கினே போவோம், வண்டியிலே அவ இணர்ல ஒடுக்குன்னு இப்படி யாருனாலும் வச்சுக்கோ, புக்கு பறக்கும் தனியா, புக்கு எடுக்க போய் கீழே விழும். யோசிச்சு பாருங்க, புக்கு அப்பதான் ஊந்து அப்படியே பைக்லயே பின்னா, நான் நிறைய பைக் காட்சிகள் போட்டோ எடுத்து போடலாம். அதனால ஃப்ரீயா இருங்க. இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள்ல உங்களை சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒரு பாரதிதாசனை பத்தி நம்ம நிறைய பேர் சொல்றது இல்லை. பாரதியாரை கூட இறந்த பிறகுதான் நம்ம அங்கீகரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாரதிக்கு இன்னும் மதிப்பு இல்லை இந்த நாட்டுல. யாருக்குமே இருக்கும்போது மதிப்பு இந்த நாட்டுல நம்ம கொடுக்கறதே இல்லை. ஆனா அவர் ஒரு சிலையாக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது, அது பெரிய சந்தோஷம். ஆகா ஓகோ, நான் அவரை பத்தி பாராட்டோ, இருக்கும்போது கொட்டு திட்டு, அப்புறம் ஏன் கட் அவுட்டுன்னு நான் கேட்கிறேன். இருக்கும்போதே சந்தோஷமா ஒருத்தரை பாராட்டணும், அவங்கள பத்தி பேசணும். சரி, இவர் இப்ப இல்ல பாரதிதாசன், இருந்தாலும் அவருடைய திறன்கள் என்ன மாதிரி தமிழ், பொங்கு தமிழ் இல்ல, அப்படியே குச்சில வரும். அதெல்லாம் நம்ம எடுத்து அந்த வரிகளை நினைவுல கொண்டு அது நிறைய நீங்க பேசணும். குரலோட ஒரு குரல், ஒரு பாரதிதாசனோட பாட்டு, ஒரு குரல் ஒரு பாரதிதாசனோட பாட்டு, எப்படி ரெண்டு ஒன்றி இருக்கிறது, எந்த ஆங்கிள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்காங்க. சான்றோர்கள் கிரேட் மேன் திங்க் அலைக், எப்படி சான்றோர்கள் ஒன்றிணைந்து எந்த புள்ளியில ஒன்னா இருக்காங்க, இதை தேர்ந்தெடுக்கிறது ஆய்வு. ஆய்வுன்றது நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே எழுதுறது இல்லை, மனசுக்குள்ள உள்வாங்கிடணும், படிச்சிடணும், உள்வாங்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு டிராப்ட் ஒண்ணு போடணும், அந்த டிராப்ட்ல இருந்து நம்ம எடுக்கணும். எடுக்கும் போதே எழுதிடக்கூடாது கட்டுரை. அப்படி எழுதிட்டா இப்ப இன்னும் முடியாம தான் இருக்கிறாங்க, இன்னும் எழுதினா இருக்கிறாங்க. இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியல. ஆமா, அதனால அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். போற்றுதலுக்குரிய அவைக்கு என்னுடைய முதல் வணக்கம். விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினில் வைக்கும் தன் நாளை எடுத்து, வீரமும் காதலும் வேள்வியென வாழ்ந்து சிறந்தவர் பண்டைய தமிழர்கள். முகத்தினும் மார்பினும் மரப்போர் தழும்புகள் மிகுத்திருத்தலே மரக்குல வாழ்க்கை என போற்றினர். புறநானூற்றில் 74ஆம் பாடலில் காணும் செய்தி இது. குழவி இறப்பினும் ஊன்றடி பிறப்பினும் ஆளென்றென்று வாளில் தப்பார் என்ற வரி கூறுவது. பிறந்த குழந்தை இறந்தே பிறந்திருந்தாலும் அல்லது பிண்டமாக இருந்தாலும் அதை வீரமுடையது என்று ஆக்க வேண்டி வாளால் வெட்டி ஈமக்கலன் செய்வது அன்றைய மரபு.
மரக்குலத்தின் மாண்பு என்று மார்த்தட்டிக் கொள்வர். சேரமான் கணைக்கால் இரும்புரை செப்பிய செய்தி இது. அது பற்றிய இந்த கவிதை. முகத்துடன் மார்பில் விழுப்புண் மலர்ந்தால் அகமும் புறமும் அழகென காண்பார். அறத்துடன் ஆண்மை இதுவென வாழ்வார். விழுப்புண் விழுப்பம் தருதலால் வாழ்வில். விழுப்புண் பெரிதாய் விரும்பப்படுவாங்கே வீரமறவர்க்கு வெள்ளோட்டம் போர்முனை. வீரமறவர்க்கு வெள்ளோட்டம் போர்முனை. ஈரம் தருங்குருதி இன்பம் என மகிழ்வார். மானம் பெரிதென வாழ்ந்த மரத்தமிழர். ஊனப்பிறப்பையும் ஆளன எண்ணியே வாளால் அறுத்து விழுப்புண் புகுத்துவர். வீர விளை நிலத்தில் வாங்கும் விழுப்புண்கள் ஈரம் தருங்குருதி இன்பம் தருகுதென்பார். வீர விளை நிலத்தில் வாங்கும் விழுப்புண்கள் ஈரம் தருங்குருதி இன்பம் தருகுதென்பார். சேரன் கணைக்கால் இரும்புரை சண்டையில் தோற்றதால் சண்டையில் தோற்றதால் சோழன் சிறைபிடித்த நேரத்தில் தக்க தருணத்தில் தண்ணீர் தருவதற்கு பக்கத்தில் யாருமின்றி வெட்கி தலைகவிழ்ந்து விக்கி உயிர் விடுத்தார் வேந்து. பக்கத்தில் யாருமின்றி வெட்கி தலைகவிழ்ந்து விக்கி உயிர் விடுத்தார் வேந்து என்று சொல்லி இந்த கவிதையை முடித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அனைத்து சான்றோர்களுக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள். சபையோருக்கும் அவையோருக்கும். திருக்குறள் 776. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கென்று நாடாகும் அற்றே. வீரம் செறிந்த ஒரு போர் வீரனின் வாழ்க்கையில் விழுப்புண் படாத நாள், வீரத்தின் தழும்பு விழுப்புண் படாத நாளெல்லாம் வாழ்வின் பக்கங்கள் வெற்று தாள்கள். களத்தில் குதிக்காத வீரனின் வாழ்க்கை வெறும் கதை. கவசம் தாங்கிய மரபில் பகைவனின் வாள் பாயட்டும். குருதி சிந்தும் ஒவ்வொரு துளியும் வீரத்தின் சாட்சி சொல்லட்டும். வெற்றியின் முழக்கம் மட்டும் போதாது, தியாகத்தின் வழி உணர வேண்டும். உடலில் ஏற்பட்ட காயங்கள் ஆழ்ந்த வரலாற்றின் அடையாளங்கள். யுத்த களத்தில் அஞ்சாதவன், வாழ்வின் போரிலும் கலங்காதவன். விழுப்புண் அவன் வெற்றியின் அடையாளம், வீரத்தின் அழியாத காவியம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேரா குரலுக்குள்ளே போறேன். ஏற்கனவே 2-3 லைன் எக்ஸ்ட்ரா திட்டிட்டு இருக்கிறாரு. எதுவும் அட்வான்ஸ் எல்லாம் பேசல எதுவுமே. நான் வீரத்தின் சிறப்பெல்லாம் விரித்தெடுத்துரைக்கும் சாரத்தின் தகையெல்லாம் திருக்குறள் படை செருக்குள். கண்டுள்ள விம்ம கதுத்தெழும் பெருமிதம் மண்டிட மட்டி மறை உணர்வு ஓங்கும். எத்தனை எத்தனை மரக்குல மாந்தர், எத்தனை எத்தனை மரக்குல மகளிர், எத்தனை எத்தனை மரக்குல செய்கள் நாட்டுப்பற்றால் நயத்தொகு நல்லுயிர் வீட்டு களத்தில் வெற்றி விளைத்தனர். குரல் என்னும் பாவினத்தே யாத்த தரணி போற்ற தந்தனர் மாப்புகள். மண்ணை காத்த நாள் எல்லாம் விழுப்புண் பட்ட நாட்களே. மற்ற நாட்கள் வெற்றிக்கு உரமிட்ட நாட்கள் தான். காய்ந்த தலையுடன், கண்ணில் ஈரமுடன், தோய்ந்த திருமுகத்துடன், மாற்றத்துடன் ஒதுங்கி நிற்கும் சமூகத்திற்கு ஏற்றதொரு நீதி கிடைத்திட உழைத்திட்ட நாட்கள் விழுப்புண் பட்ட நாட்களே. எத்துறையில் பட்டம் பெற்றாலும் நாட்டு மக்களின் நலன் காக்க வீரர்கள் பட்ட விழுப்புண்களே விருதுகளுக்கும் மேலாகும். குண்டு மழை பொழிகையிலே, தேசத்தின் எல்லையிலே, காவல் பணியில் நிற்கையிலே கையில் பணம் இருக்கும், கண்ணெதிரே கூட கடை இருக்கும், வெறும் வயிறு புரட்டி போடும் நாள் முழுவதும் ஓயாத பணி இருக்கும். நீதி கிடைத்திட்ட நாட்டின் மாந்தரை பார்க்கும் பொழுது நாட்டை காத்திட்ட நிம்மதியில் அத்தனையும் தூளாகும். பட்ட விழுப்புண்கள் வெறும் சிராய்ப்பு போலவே தோன்றும் அந்த வீரனுக்கு. வீரர்களே, வீராங்கனைகளே, தீரர்களே, தெய்வீக திருநாட்டின் தின்தோல் மறவர்களே, எம்மவரை தொட்டவனை தொட்டவால் சுட்டவனை, எம்மவரை தொட்டவனை தோட்டாவால் சுட்டவனை விட்டேனே பார் என்று விழுப்புண் வழியும் வரை மண்ணில் கண் துஞ்சாமல், கடும் பசியும் கருதாமல், இன்னுயிரை பேணாமல், இல்லோரை நினையாமல், தேசமே பெரிதென தெரிக்கும் மின்னலால் வெறியோடு களமிறங்கி வீணர்களை கண்டறிந்து வெடித்து சிதற செய்த பெஞ்சமர் எம்படையே எழுந்து வணங்குகின்றோம், விழுந்து தொழுகின்றோம். வீரனே, உம் விழுப்புண்கள் வலியினாலே எங்கள் திருநாடு நலம் பெற்றதே. நான் இல்லை என்றால் ராணுவம் இருக்கும், ராணுவம் இல்லை என்றால் இந்தியாவே இருக்காது என்ற தேசப்பற்றால் பூமணம் மாறாத புதுமா பிள்ளை யாதவ் சென்றார் போர்க்களத்திற்கு. சொல்லிற்கு அடங்காவே சூத்திரங்கள் எல்லாம் என உலக போரை வழிநடத்தினால் பராசக்தி, வீரமங்கை சோஃபியா குரோசி.
கொஞ்சம் என்னையே பாக்குறீங்களா நீங்க? வாழும் நாட்கள் வீணாகி விடுமோ, விழுப்பட்ட நாட்களே மேலான தவத்திற்கு சமம். அதாவது வெறுமனே இருக்கிற நாட்களை விட விழுப்புண்பட்ட நாட்கள் தவத்திற்கு சமமானது என்று ஒவ்வொரு வீரர்களையும் வீராங்கனைகளையும் பணிந்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து திருவிக்கா உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இது என்னுடைய முதல் முயற்சி, பிழையிருப்பின் சின்ன கவிதை தான். விழித்திரு மனிதா விழித்திரு. இந்தியர்கள் மீது சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டு விழித்திரு மனிதா விழித்திரு. தீவிரவாதத்தால் நேர்ந்த துன்பம், ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஏற்பட்ட சோகம், நேருக்கு நேர் நின்று போர் செய்ய துணிவில்லாத கோழைக்கு இந்திய ராணுவம் நல்ல பதிலடி கொடுத்தது அந்நியருக்கு. ஓ வீரனே நீ வாழ்க. இமயத்தில் நீ நிற்பதால் உன் இமைகள் இமைப்பதில்லையோ? நள்ளிரவென்றும் பாராமல், நடுங்க வைக்கும் குளிரும் பாராமல், நம் எல்லைகளை இரவும் பகலும் பாதுகாக்கும் காவல் தெய்வமே, ஓ வீரனே நீ வாழ்க. இந்தியாவை காப்பாற்ற நீயோ இயந்திரத்தை கையில் ஏந்தினாயோ? விழுப்புண்படாத நாளெல்லாம் வீணான நாட்கள் என்று எண்ணி வெறுத்து ஒதுக்கினாயோ? விழுப்புண்படாத நாளெல்லாம் வீணான நாட்கள் என்று எண்ணி வெறுத்து ஒதுக்கினாயோ? இறுதியில் தாய்நாட்டிற்காக உன் உயிரையே நீத்தாயோ? இறுதியில் தாய்நாட்டிற்காக உன் உயிரையே நீத்தாயோ? ஓ வீரனே, உன் மரணம் எங்கள் தேசபக்தியின் ஜனனம். ஓ வீரனே, உன் மரணம் எங்கள் தேசபக்தியின் ஜனனம். மக்களே ஒன்று கூடுவோம், மக்களே ஒன்று கூடுவோம், தீவிரவாதத்தை வேறெடுப்போம். மக்களே ஒன்று கூடுவோம், தீவிரவாதத்தை வேறறுப்போம். ஜெயஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். முயற்சி செய்யாத நாளெல்லாம் வீண் நாளே, நம் தாமு ஐயா அரங்கம் காணாத நாளெல்லாம் வீண் நாளே நினைக்கக்கூடியவர். கொரோனா வந்தாலும் சார் கவனிங்க, கொரோனா வந்தாலும் ஆன்லைனில் கலங்காத தலைவனை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என்னுடைய கவிதையை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆமா, இன்னொரு தலைவனை வணங்கிட்டு செய்வதுதான் மரபு. அதனால நான் மரபை மீறுபவள் அல்ல. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா கவிதைக்கு அப்புறம் நன்றி சொல்லுவாங்களா இல்லைன்னு தெரியல, மக்கள் என்ன நினைப்பீங்களோ தெரியல. இது முதல் முயற்சியாக ஸ்லேடையில தயார் பண்ணியிருக்கேன். எனக்கு முடிஞ்ச அளவு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸ்லேடை நடுவில் கேள்வி கேட்பேன், இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பதில் சொன்னா நல்லா இருக்கும். இது சொல்லிதான் ஆகணும். நம்ம வந்தாச்சு ஸ்லேடை கவியரங்கு. நாவல் எழுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நாவல் இட்டு அழைப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாவல் எழுதல்னா கூக்குரல் கொடுத்து கூப்பிடுறது, சண்டைக்கு வாடான்னு சொல்லி தோல் தட்டி கூப்பிடுறதுக்கு நாவல் இட்டு விடுதல். மற்ற வார்த்தை இருக்குன்னு அர்த்தம் சொல்ல மாட்டேன், எல்லாமே எளிமையான வார்த்தைகள். இதுவும் எளிமையா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்ன அந்த வார்த்தையை. ஓகே. விழுப்புண் படாத நாளெல்லாம் வீணை, நாள் எழும் முன்னே நாவலிட்டு எழுவான், நாட்டோரை காத்திடவே களம் ஏக ஏறுபோல் பீட நடை இட்டு காலை புகுதல் கண்டு களிரும் மண்டியிட்டு கானகம் புகுமே. தன் நிலவோ கடும் பனியோ கொடும் பகையோ வான்மழையோ வெண்கதிரோ சுழல் புயலோ யாண்டும் எதிர்முனை சக்கையாக்கி புண்ணாக்கிடுவான். யாண்டும் எதிர்முனை சக்கையாக்கி புண்ணாக்கிடுவான். ஏழை பங்காளனவன் நிலமகளின் தலைமகனவன் குழி வெட்டி திட்டமிட்டு கண்ணி வாழும் வழி அறிந்து காப்பிட்டு துப்பாக்கி ஏந்தி தாய் மண்ணின் மானம் காக்கும் மறவனவன். அன்பும் அறமும் தங்கிடவே தானமும் தவமும் பெருகவே வாழியவே நீடூழி. இது யாரை குறிக்கிறது? அப்புறம் இன்னொன்னு ஸ்லேடனா இன்னொன்னு வந்தானோ இல்லையா சார்? நீங்களாவது சொல்லுங்க, புலவரையா நீங்களாவது சொல்லுங்க சார். நிலமகள் சொன்ன, தலைவனை குழி வெட்டுவான்னு சொன்ன, குழி வெட்டி திட்டமிட்டு கண்ணி எண்ணி, அதாவது கரும்புல கண்ணி எத்தனை வருதுன்னு எண்ணி அவன் விவசாயம் பார்க்கக்கூடியவன்.
உழவன். கோமதி மேடம்க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். விழுப்புண் படாத நாளெல்லாம் வீணை என நினைத்து வீரமிலங்கு தினவெடுத்த தோளும் கண்ணோட்டமும் கூர் நோக்குடை போர்முனை வீரனும் ஏர்முனை உழவனும் சமமன்றோ சரிநிகர் சமானமன்றோ. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஜெய் கிசான், ஜெய் ஜவான், ஜெய் விஞ்ஞான் என்று கடைசியாக சேர்க்கப்பட்ட வார்த்தை நமக்கு விஞ்ஞானியும் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதனால மிகவும் பெருமையா இருக்கு. ஜெய் ஜவான், ஜெய் கிசான், அவர் ஜெய் விஞ்ஞான். தேங்க்யூ. முதலில் நம்முடைய அரங்கங்களின் பொருளுக்குரிய விஞ்ஞானி நம்முடைய அமுதா மேடம் அவர்களுக்கு இயக்குனர் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த விழாவிற்கு வருவதற்காக மிகவும் துள்ளலோடு வந்திருப்பவள் என்னுடைய மகளார் தவப்புதல்வி. உண்மையிலேயே ஏன் மேடம் வராங்கன்னொடனே அவ்வளோ ஆசையாக வந்தாங்க. ஆகவே அவர்களை வணங்கி நம்முடைய மூவா அரங்கத்தின் தலைமையை வணங்கி ஐயா உள்ளிட்ட அத்தனை உறவுகளுக்கும் எனது சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து, நீண்ட சோகத்துக்கு பிறகு ஆக்சுவலி ஐயா தலைப்பு கொடுத்தாங்க, வரல, எழுத வரல அந்த விழுப்புண். இருந்தாலும் இங்கே வரணும், ஏதாவது படிக்கணுன்றதுக்காக நான் அம்மாவை பற்றி தான் ஒரு கவிதை எழுதிட்டேன். ஏன்னா நான் அரங்கத்தை எழுதணும் அனுப்பணுன்றதுக்காக ஒரு அம்மாவுக்கு கவிதை. இருந்தாலும் விழுப்புண் மகாபாரதத்தில் அர்ஜுனனின் அதாவது சாரதியாக இருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ண பகவானின் அந்த ரதம் தாங்காத விழுப்புண்களையா ஒரு வீரன் தாங்கி இருக்க போகின்றான். அந்த தாமோதரன் தாங்காத விழுப்புண்களையா அரங்கம் காணும் போதெல்லாம் அத்தனை விழுப்புண்கள் நம்முடைய தாமோதரனார் அவர்களுக்கு. அவர் தாங்காத விழுப்புண்களையா ஒரு வீரன் தாங்கிட போகின்றான். ஆகவே விழுப்புண்ணிற்கு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய மிகு டாக்டர் தாமோதரனார் அவர்களை இந்த வாய்ப்பிற்காக வணங்கி, நான் ஒரு அம்மா கவிதை, அம்மாவுக்காக கவிதை படிக்கணுன்றதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். அதுவும் இன்னைக்கு காலையில தான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. தலைப்பை ஒட்டி பேசலாம் கூட ஒரு கவிதை நம்ம இங்கே படிச்சாகணும், இங்கே பதிவு பண்ணி ஆகணும், நம்ம மூவா அரங்கத்தில் வந்தாகணுன்றதுக்காக ஒரு கவிதை. அம்மா, அலையலையாய் மலையளவு உன் கரையாத கவலைகள். அம்மா, அலையலையாய் மலையளவு உன் கரையாத கவலைகள் சிலையாவே நிக்குதே என் தொண்டை குழியில் கொக்கி போட்டு விக்குதே. சிலையாவே நிக்குதே என் தொண்டை குழியில் கொக்கி போட்டு விக்குதே. அம்மா, எனக்கு காணல் நீரோ நீ இனி. அம்மா, எனக்கு காணல் நீரோ நீ இனி. என் கண்ணீரண்டில் தொடர் மூடுபனி, என் கண்ணீரண்டில் தொடர் மூடுபனி. தாயே, நீ எனக்கு கஷ்டமேதும் தரலையே, என் கண்ணில் நீரும் வரலையே. தாயே, நீ எனக்கு கஷ்டமேதும் தரலையே, என் கண்ணில் நீரும் வரலையே. பதறி கதறி அழுவேன் என என் கண்ணீரை தேடி சென்றாயோ. பதறி கதறி அழுவேன் என என் கண்ணீரை தேடி சென்றாயோ. உன் கல்லறையில் என்னை தாங்கி நின்றாயோ. உன் கல்லறையில் என்னை தாங்கி நின்றாயோ. அம்மா, உன் வாசப்பணி என்னை வாட்டுதே. அம்மா, உன் வாசப்பசி என்னை வாட்டுதே. அது என் நெஞ்சு குழியில் சாட்சியாய் காட்டுதே. அது என் நெஞ்சு குழியை சாட்சியாய் காட்டுதே. விடியலில் நம் வீட்டு மேலே காக்கை ஒன்று கரையுதே. விடியலில் நம் வீட்டு மேலே காக்கை ஒன்று கரையுதே. அது வழியுமளவு என் செவி இரண்டில் நிறையுதே. அது வழியுமளவு என் செவி இரண்டில் நிறையுதே. ஆயிரம் இருந்தாலும் அந்த ஆண்டவனுக்கு அப்பாலே நீயாவாய். ஆயிரம் இருந்தாலும் அந்த ஆண்டவனுக்கு அப்பாலே நீ ஆவாய். காரணம், எனக்கு உயிர் தந்த உன்னை எனக்கு தந்தவன் அவன்தானே. எனக்கு உயிர் தந்த உன்னை எனக்கு தந்தவன் அவன்தானே. ஆக அந்த ஆண்டவனுக்கு அப்பால் நீதானே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறும் வசீகரன். நன்றி, வணக்கம். கண்ணிருந்தும் காணாதவன், கண்ணிருந்தும் காணாதவன், காதிருந்தும் கேளாதவன், காதிருந்தும் கேளாதவன், வாயிருந்தும் சொல்லாதவன், நாசியிருந்தும் நுகராதவன், நாசியிருந்தும் நுகராதவன்,
உடலிருந்தும் உணராதவன். உடலிருந்தும் உணராதவன். கவனத்தை எங்கு வைத்தேன்? கவனத்தை எங்கு வைத்தேன்? கட்டை மரமானேன். நான் கட்டை மரமானேன். பட்டையிலும் கேவலமானேன். பட்டையிலும் கேவலமானேன். கை கொடுத்து படுகுழி நின்று, கை கொடுத்து படுகுழி நின்று காப்பாற்று இன்னுயிரே. கை கொடுத்து படுகுழி நின்று காப்பாற்று இன்னுயிரே. சக்தியின் வீச்சே, சக்தியின் முழு வீச்சே, என்னுள் மட்டுமன்றி உயிரினுள் அனைத்துமாய் மாயம் செய் மாயசக்தி. என்னுள் மட்டுமன்றி உயிரினுள் அனைத்துமாய் மாயம் செய் மாயசக்தியே. நன்றி, வணக்கம். விழுப்புண் படாத நாளெல்லாம் குறள் 776. அவையோர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திருக்குறள் திருவள்ளுவர் பெற்ற தமிழ் மாமணி முனைவர் ஆதவன் கனி விருதாளர் அவரை போற்றி இந்த வாய்ப்பை நல்கிறேன். நன்றி. அதே மாதிரி நம்ம அமுதா மேடம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம இதுக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே மூவா பத்தி எல்லாம் பேசும்போது நிறைய பேர் அதே தான் சொல்றாங்க. மூவா பத்தி பேசும்போது அவள் சிறப்பாக பேசுறாங்க. போன வாட்டி மீட்டிங்ல அவ்வளோ அழகாக பாராட்டினாங்க. அந்த ஒளி இன்னும் காதில் ஒழிச்சுன்னு இருக்கு. நீங்க நேரில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு தலைமை தாங்கும்போது இன்னும் வெற்றி. விழுப்புண் படாத நாளெல்லாம் வைக்கும் தன் நாளை எடுத்து. கடந்த காலத்தில் தன் மீது விழுப்புண் பட்ட நாள்களை எண்ணி பார்க்கும் வீரன் விழுப்புண் படாத நாள்களை எல்லாம் வீண் நாளாக கருதுவான். ஐம்போடு அடக்கியால்பவன் வீரன். வேட்டைக்கு சென்று வேட்டையாடி மகிழ்வான். போருக்கு சென்றால் வீரத்தை காட்டி எதிரை மிரட்டுவான். படை நடத்தி செல்லும் போது வீர முழக்கம் செய்வான். எதிர்ப்படை கண்டால் வீறு கொள்வான். வீறு கொண்டு எதிர்ப்பான். பாசறை திரும்பி வீரர்களை உற்சாகப்படுத்துவான். விழிப்புண் கண்டவர்களை சோர்வின்றி திளைப்பார்கள். அமைதி நிலவிய பின் பாசறை வந்து தவிப்பான். வெற்றி கண்ட வீரன் ஐம்புலன்கள் மகிழ்வின். கண் சிமிட்டு இறகை படபட அடிக்கும். மூச்சு காற்று சூடறி புறக்கை கொள்வான். நாவில் எச்சில் ஊறி வழிந்தோடும். மனது படபட துடித்து கொண்டு ஆலோல இசைப்பாடும் மயிர்கூச்செறியும். தொலை தூரத்தில் கண்ட காதலின் கண்ணில் பாயும் வீச்சானது தன் கண்ணில் பட்டு நீர் வழியும். பிடரியை பற்றி கொண்டு பயணம் செய்யும் குதிரை துள்ளி குதித்து ஓடி வரும் அழகு காதலின் கண்ணில் நீர் பெருக்கெடுக்கும். மூச்சு காற்று அனலாய் வீசி எதிர்கொண்டு அழைக்கும். அணைப்பில் வெந்து சுகம் காணும். தழுவிய மார்பில் ஏற்பட்ட காயங்கள் மௌனமாகும். மற்ற நாட்கள் இதை நினைத்து ஆறுதல் கொள்வான். விழிப்புண் படாத நாள்னா வீணான நாள் என கருதுவான். மிச்சிகனில் இருந்து நெல்லை ஆனந்தியார் அவர்கள் மாதந்தோறும் நமக்கு ஒரு கவிதையை அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப குறைச்ச வரிகள்ல தான் அமைச்சிருக்காங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருந்தா கேட்கும். ஃபர்ஸ்ட் இந்த பொறி புலன்களை அடக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றதுக்கு பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் என்ற குறள் இருக்கும். இந்த மனசு இருக்கே, இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டே பல இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். முதல்ல அந்த அடக்கம், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் என்று எழுதுவார். 126வது குறள். இந்த ஐந்தடக்கல் நமக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு கவிதையை படிக்கும் பொழுது ஒரு கவிஞன் தன் கருத்துக்களை அது மிச்சிகன்ல இருந்து அமைச்சுக்கிறாங்க. நம்ம அதை மரியாதையா கேட்டாதான். நான் பேசுறதுக்காக இல்லை, இந்த கவிதைக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் பேசுறது நீங்க கேட்கலனாலும் அது வேற, கேட்க வச்சிருவோம், அது வேற. இதை கேளுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்க 108வது மாத கூட்டத்திற்கு எனது கவிதையை அனுப்புவதில் பெருமை கொள்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா மதிப்பா போடுறாங்க. நம் பெருமதிப்பிற்குரிய நெறியாளர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னது, நான் சொல்லியிருக்கேன். முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களை கவிதையை வாசித்தருள கேட்டுக்கொள்கிறேன். வாசித்து அருள கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பணிவு பாருங்க. வாசிக்குமாறு கட்டளை இடுகிறேன்னு சொல்லாம விழாவை சிறப்பிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மகிழ்வான வணக்கம் உங்களுக்கும் சொல்லிட்டாங்க. அவங்க பேசுற மாதிரியே எனக்கு கற்பனை பண்ணுங்க. அடுத்தது குறள் 776. விழுப்புண் படாத நாடெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து என்ற குறள் 776. வென்று வா வென்றே வெற்றி திலகமிட்டு வீரத்தாய் அனுப்பிய வீரன் சென்று திரும்புகிறான் விழுப்புண்கள் ஏதுமில்லை. இவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. வென்று வா வென்று வீர திலகமிட்டு வீரத்தாய் அனுப்பிய வீரன் சென்று திரும்புகிறான் விழுப்புண்கள் ஏதுமின்றி. பெற்ற வயிற்றை குறை சொல்லுகிறார். பெற்ற வயிற்றை குறை சொல்லுகிறார்.
பேணி வளர்த்ததை தவறு என்கிறார். வீரன் தவிக்கிறான், வீரன் தவிக்கிறான். பெற்ற வெற்றிகளை நினைத்து பார்க்கிறான், பெற்ற வெற்றிகளை நினைத்து பார்க்கிறான். பெருமையுடன் வீர தழும்புகளை எண்ணி மகிழ்கின்றான். இன்று நிலையை காண்கின்றான், இன்று நிலையினை காண்கின்றான். விழுப்புண் படாத இந்நாளை வீணான நாட்களில் சேர்க்கின்றான். விழுப்புண் படாத இந்நாட்களை வீணான நாட்களில் சேர்க்கின்றான். வீணென்றே ஒதுக்கி வைக்கின்றான், வீண் என்றே ஒதுக்கி வைக்கின்றான். நல்லை அன்புடன் ஆனந்தியார் அவர்கள் எழுதியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த 2 குறட்பாக்களையும் சொல்லி எனது சிறு உரையை ஆரம்பிக்க விழைகிறேன். இன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் இந்த மாணாக்கர்களை பாராட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையினால் இங்கு வந்தேன். ஒரு அரை மணி நேரம் மட்டும் வந்துடுறேன் சார் அப்படின்னு நம்ம நெறியாளர் ஐயாவோட அன்பான வேண்டுகோளுக்கு என்னால மறுப்பு சொல்ல முடியாததுனால படிப்பு நிச்சயமா, நான் மற்ற இடங்கள்லயும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு நான் இந்த நிலைமையில வந்திருக்கேன் அப்படின்னா படிப்பு தான். ஐயா சொன்ன மாதிரி தடைகள் நிறைய வந்திருக்கு. தடைகளையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வரணும்னா எல்லாருமே முயற்சி செஞ்சுதான் வருவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. முயற்சி செஞ்சுட்டே இருந்தா நம்ம எதிர்பார்க்கலனாலும் நமக்கு அந்த முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். 34 ஆண்டுகள் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் நினைக்கல. ஆனா எனக்கு இடப்பட்ட பணியை நான் திறம்பட செய்யணும்னு எப்பவுமே நினைச்சிருக்கேன். எப்பவுமே என்னால முடிஞ்சதுல கிவ் யுவர் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டாக்குமெண்ட்டை பண்ணும்போது இதுதான் என்னோட பெஸ்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ஐ வில் ஜஸ்ட் சென்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிலையிலையும் பணி செய்திருக்கிறேன். அதுதான் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். வீக்கெண்டில் தான் என்னால் அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஐயா அமைச்சிருந்தாங்க இல்லையா அந்த வீடியோ, அது எனக்காக படிக்கல, அம்மாக்காக படித்தேன். அம்மா உழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு பெற்றோருடைய உழைப்பு, அதை பார்த்து உனக்கு அந்த ஒரு உந்துதல் வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் நீ மட்டும் இல்லை, மற்ற குழந்தைகளும் பெற்றோரை பார்த்து, அம்மா அப்பா சொல்லலைன்னாலும் இப்போ எனக்கு கூட நான் பிஹெச்டி பண்ணும்போது அம்மா எனக்கு கிச்சனுக்கு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு 2 இயர்ஸ் அந்த தீசிஸ் எழுதி முடிக்கும் போது என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாதுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். காலையில் 3:30க்கு எழுந்துப்பேன். 3:30க்கு எழுந்து அந்த கொஞ்சம் அப்போதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எழுதி, கொஞ்சம் தீசிஸ் ரைட்டிங் அப்போல்லாம் நிறைய உழைப்பு வேண்டியிருக்கும். திருப்பி 7:15 வரைக்கும் தான் என்னால் டைம் கொடுக்க முடியும். அப்புறம் ஆஃபீஸ் போகணும். லீவ் எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா ஆஃபீஸ்லேயும் நிறைய வேலை இருக்கும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அந்த சமயத்தில் பெற்றோர் நமக்கு பக்க பலமாக இல்லைன்னா நம்ம நிச்சயமாக வர முடியாது. அந்த பெற்றோருடைய உழைப்பு, அம்மா அப்பா கூட பிரதர் சிஸ்டர் யார் இருந்தாலுமே நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. அந்த உறுதுணையா இருக்கிறத நம்ம மனசுல எடுத்துக்கிட்டாலே நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போட முடியும். அது மட்டும் இன்னைக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லா குழந்தைகளுமே இங்க இன்னும் பின்னாடி சில குழந்தைகளும் இருக்கீங்க. கிவ் யுவர் பெஸ்ட். ஹார்ட் ஒர்க் வில் பிரிங் யூ டு பிளேசஸ். அது எந்த படிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடித்த படிப்பை திறம்பட படிச்சீங்கன்னா நிச்சயமா மேல வரணும். நன்றி. இதோட
அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய மாலை வணக்கம். மரணத்தை முன்பதிவு செய்து தாயகத்தின் மானத்தை காக்க இன்னுயிர் ஈந்திடும் எம் தவ புதல்வர்கள் ராணுவ வீரர்களுக்கு விழுப்புண்படாத நாளெல்லாம் வீண் நாளே. எல்லையில் நின்று கொண்டு என் தேசத்தை பாதுகாத்து எல்லையில்லா அல்லல்களை அனுபவிக்கும் ராணுவ வீரர்களுக்கு விழுப்புண்படாத நாளெல்லாம் வீண் நாளே. எதிரிகளை வீழ்த்திட இதயத்தை இரும்பாக்கி பருதி உதிப்பதற்குள்ளே பாரதத்தை பாதுகாக்கும் வீரர்களுக்கு விழுப்புண்படாத நாளெல்லாம் வீண் நாளே. தாயை பிரிந்திட்டு தாய் நாட்டை காத்திட்டு சேயை மறந்துவிட்டு தேச சேவையை எண்ணி துடிக்கும் ராணுவ வீரர்களுக்கு விழுப்புண்படாத நாளெல்லாம் வீண் நாளே. துப்பாக்கியை கையில் ஏந்தி துணிந்து நின்று எதிரியை வீழ்த்தி மண்ணில் விழுந்தாலும் மரமென வளர்ந்து மக்களை காத்திடும் ராணுவ வீரர்களுக்கு விழுப்புண்படாத நாளெல்லாம் வீண் நாளே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவ மணிமொழிகள். வாழ்வில் உணர்ந்து அறிந்த வாழ்வின் நுணுக்கங்களை சொற்களாக வடித்த சான்றோர்களின் கருத்துக்களை நன்குணர்ந்த டாக்டர் மூவ அவர்கள் நமக்கு பலனளிக்கும் வகையில் நமது வாழ்நாளில் அங்கங்கு அவ்வப்போது குறிப்பிட்டு சென்றுள்ளார். அவற்றை தெரிந்து வளம் சேர்ப்போம். திருக்குறளை பற்றி பேசும்போது 1330 குறள்களில் ஒரு குறள் போல வாழ்ந்தாலே போதும் என்பது வழக்கு. அதனையே மாதிரியாக கொண்டு டாக்டர் மூவாவின் ஓரிரண்டு மணிமொழிகளை பார்ப்போம். நான் படிக்கும் போது நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். கற்பனை பண்ணி கூடவே வாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்க. அதுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய கலை, அதில் தேர்தல் நம் கடமை. வாழ தெரிந்தவர்களாக விளங்குவதே சமுதாயத்திற்கு நாம் செய்யத்தக்க நல்ல தொண்டு. எப்படி எனில் நம்மை பார்த்து பிறர் கற்கும் போது நாம் ஒரு நூலாவோம். 2, மனிதன் இயற்கையோடு உறவாடல் வேண்டும். காடுகளிலும் மலைகளிலும் புகுந்து ஆங்காங்குள்ள இயற்கை மனப்பை கண்டு மகிழ்தல் வேண்டும். செடிகளின் அழகும் கொடிகளின் அழகும் பூக்களின் அழகும் பறவைகளின் அழகும் பிற அழகுகளும் அடிக்கடி மனதில் படுவதால் உடலில் அழகு அரும்பும். கடலோரத்தில் அமர்ந்து கடலை காண காண மகிழ்ச்சி பொங்கும். வானத்தை நோக்கினால் அழகிய நீல நிறமும் விண்மீன்களும் திங்கள்களும் மகிழ்ச்சி ஊட்டும். மகிழ்ச்சி அழகை வளர்க்கும். ஆதலால் மனிதன் என்றும் இயற்கை வாழ்வை விரும்புதல் வேண்டும். 3, உலகம் ஒரு குலம் ஆதல் வேண்டும் என்னும் உயர்ந்த உணர்வை திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்றவர் நூலில் காணலாம். மேலும் இன்பத்திற்கு துணையாக வர எவராலும் முடியும், எறும்பாலும் முடியும். அவைகளுக்கு தேவையான போது நம்மை கேளாமலே வந்து மொய்க்கும். அதுபோல இன்பம் இருக்கும் வரை யாரு வேண்டுமானாலும் நம்முடன் ஒட்டி உறவாடுவர். ஆதலால் இன்பத்திற்கு துணையாக வருபவரை நம்பாதே, துன்பத்திற்கு துணையாக இருக்க வல்லாரை தேடு. உறவானாலும் நட்பானாலும் காதல் ஆனாலும் இப்படிதான் தேட வேண்டும். நாம் நல்லவர்களாக மட்டும் வாழ்ந்தால் போதாது, வல்லவர்களாகவும் வாழ வேண்டும். அன்புக்காக விட்டு கொடுத்து இணங்கி நட. உரிமைக்காக போராடி காலம் கழிக்காதே. 5, விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்ப வேண்டும். மூவாவின் மணிமொழிகள் போதுமா, இன்னும் வேணுமா? மூவாவின் மணிமொழிகள் என்று நாம் அறிவது மனிதன் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை இல்லை என்றால் எந்த செயலும் செயலாகாது. இவைகளை நாம் மனதில் நிறுத்தி வளம் பெறுவோம். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. தாய் இழந்து வாடும் சோகம் என்னங்கிறது வசீகரனையாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
பாரதிதாசனார் சொல்வார், முதியோர் காதல் அவள் ஒருவள் இருக்கின்றாள் என்பதே ஆறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதியோர் காதலுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரை இழக்கும் போதும் நாம் அனுபவிக்கக்கூடிய வலி அது இருக்குதுங்கிறதா நமக்கு பெரிய பலமே. அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அந்த உயிர் இது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட பொருந்தும். அப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம பாரதியாரை தேசிய கவி, மகாகவி அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா புதுவை அரசாங்கத்தினுடைய விடுதலையை பெற்று தருவதில் பாரதிதாசனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எப்படி சுதந்திர போராட்டத்துல நம்ம முடிச்சிடுறோங்கய்யா, மண்பதைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும்மா, எதுக்கு நாம வாய்ப்புகள் தரோம், என்ன தலைப்பு கொடுத்தோம். மண்பதையில் அவருடைய புரட்சி எதை பத்தி? மனிதம் பற்றிய புரட்சி. என்னென்ன குரட்பாக்கள் மனிதம் சார்ந்து இருக்கிறது, அதுவே மனிதம் சார்ந்த பாரதியார் கவிதை, பாரதிதாசன் கவிதை, மூவாவினுடைய சொல்லாக்கம், திரும்பிக்காரின் சொல்லாக்கம், இல்ல உங்களுடைய கருத்தாக்கம், இதெல்லாம் இணைங்க. நீங்க பாரதிதாசனை பத்தியே பேசுறதுன்னா அதான் ஒப்பீடு பண்ணிட்டோமே நம்ம. அவர் பேச விட்டா பேசுவார் 1 மணி நேரம் பாரதிதாசனை பத்தி. இக்கால புரட்சியாளராக பாரதிதாசன் விளங்கினாருங்கிறதுக்காக தான் இந்த தகவல் நான் சொல்லுவேன். சரிங்க சரிங்க. மண்பதைக்கு மனிதம் உணர்த்திய மாபெரும் புரட்சியாளர் திருவள்ளுவர். மண்பதை அப்படின்னு சொன்னாவே மக்கள் பரப்பை தான் குறிக்கும். அந்த மக்கள் பரப்பு அப்படிங்கிறது உலகம் சார்ந்த அனைத்திலும் வாழக்கூடிய மக்கள் தான். தமிழனுக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், உலக பார்வையை நோக்குவன் மட்டுமே தமிழ் புலவனாக இருக்கிறான். நம்மளுடைய சங்க நூல்களும் தொல்காப்பியம் தொட்டு அனைத்து நூல்களும் அதை சொல்வதனால் தான் அது உலக அளவில் சிறப்பு பெறுகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதுல இருக்கிற சொற்கள் 6 தான். கடைசியா இருக்கிறது அந்த குரட்பாவுக்காக வைக்கப்பட்ட காசு மலர் பிறப்பு அப்படிங்கிறதுல உள்ளது. அந்த 6 சொற்கள்ல 4 கருத்துக்களை வலியுறுத்தியவர் நம்ம திருவள்ளுவர். கற்க, முதல்ல என்ன செய்யணும்? படிக்கணும், படிப்பு வந்துருச்சு. கசடர, அதை குற்றம் இல்லாமல் படிக்கணும், 2வது கருத்து வந்துருச்சு. கற்பவை, படித்ததெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம். கற்றபின் நிற்க அதற்கு தக, அந்த வழியில நிக்கணும். படிச்சா மட்டும் போதாது, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதனால படித்தவர்கள் எல்லாம் வல்லவர்களாக இருக்கிறார்களா, நல்லவர்களாக இருக்கிறார்களா என்பது இப்போது கேள்விக்குறியாக உள்ள பட்சத்தில், படித்தலை படித்தபடி நடத்தல் மூலம்தான் இந்த உலகத்திற்கு நன்மை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு குறள்ல சொல்லியிருக்கிறார். அதனால்தான் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறளை படித்து அதன் வழி நடந்தாவே அவன் மிக பெரிய மாமனிதனாக வர முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம மன்னருக்கு மட்டுமே உரியதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மன்னர்னா யாரு? ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் மக்களாட்சியா இருக்கட்டும், மன்னராட்சியா இருக்கட்டும். அப்ப அதுல இருக்கிற வாழக்கூடிய மக்களை ஒட்டியதுதான். அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அவனுடைய ஆட்சி அமைய வேண்டும். அப்படி இல்லைன்னா அவனை நம்ம இடித்துரைத்து திருத்தணும். அதையெல்லாம் யாரு செஞ்சாங்க? இப்ப கணைக்கால் இருமுறையை பத்தி கூட சொன்னாங்க. அக்கால புலவர்கள் செஞ்சாங்க. இப்ப அதியமானுக்கு ஔவையார் பல நல்ல வழிகளை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொருக்கும் சொல்லி, பிசிராந்தையாருடைய நட்பும் கோப்பெருந்தோழனுடைய நட்பும் மிகச்சிறந்ததா இருந்திருக்கு. இவங்க ஒருத்தர் பார்க்கவே இல்லை. அப்போ அந்த காலத்தை ஒட்டி நம்ம பார்க்கும்போது மன்னர்கள் புலவர்களை ஒட்டி, இன்னும் சொல்ல போனா திருக்குறள்ல சொல்லக்கூடிய பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அந்த குரட்பாக்களை ஒட்டி புலவர்களை ஒட்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. போர்களை கூட நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுதான் இந்த இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுவான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மகிட்ட பொருள் இருக்கு, மற்றவங்கள்ட்ட கொடுக்கறது நம்ம பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. நீங்க கொடுத்த பொருள் உதவி அவர்களுக்கு என்ன பயனை விளைவித்தது அப்படிங்கறதுலதான் அதனுடைய மாண்பு அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம உதவி செய்யறத பார்த்து செய்யணுங்கள்ல, யாருக்கு பயனுள்ளதா இருக்கோ அதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி கற்றல், மற்றவர்களை இடித்துரைத்தல், உதவி செய்தல், இந்த 3 மட்டுமே உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் உணர்ந்து கொண்டா உலகத்துல போர் வருமாங்கிறத நம்ம யோசிக்கணும்.
அந்த போரை தடுக்கிறதுக்கு இந்த காலத்துக்கும் இந்த குரல்கள் வந்து பொருத்தமானதா இருக்கு. அப்போ மக்களை காப்பாற்றுறதுதான் மன்னனுடைய வேலை. மக்களை செம்மைப்படுத்துவதற்காக தான் கல்வி, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் படிப்பு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா நமக்கு கேள்வி திறன் வேணும். நம்ம கேள்வி திறன் எப்படி இருக்குது? இப்ப நம்ம யார் சொல்றதையாவது யாராவது கேட்கிறோமா அப்படின்னா நம்ம அவ்வளவா கேட்கறது இல்லை. ஆனா கேட்கும் போதவே அறிவு. இப்ப நாம வந்து நிறைய புத்தகங்கள் வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல எது புத்தகங்கள் கிடையாது. அதிகபட்சம் எழுத்தாணி வச்சு அவர்களுடைய கவிதைகளை எழுதினாங்க. ஆனா மனப்பாடம் செய்தவர்கள் எல்லாமே கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்தவங்க தான். அதனாலதான் கட்டில ஆயினும் கேட்க அப்படிங்கிறது வருது. இப்போ நாம வந்து இந்த அலைபேசியில நிறைய தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அதனாலதான் கேள்வித்திறன் வந்து பாதிக்கப்படுது. எதையாவது கேட்டாதான், முன்னாடி வானொலியில பாடல்கள் கேட்டவங்க கூட நல்ல பெரிய கவிஞர்களா வந்திருக்காங்க. இப்ப கூட ஒரு அலைபேசி வரிசையில ஒரு சின்ன பையன் பாடுறான். அவங்க வீட்டுல வானொலி கூட இல்லையா, பக்கத்து வீட்டுல யாரோ பாடுறதை கேட்டு கேட்டு அந்த பையன் படிப்ப பெரியவங்களும் வந்துடலாம். அப்போ கேள்வி ஞானம் எந்த அளவுக்கு, கேள்வி ஞானம்னா கேள்வி கேட்கறது மட்டும் அப்படி கிடையாது. அந்த கருத்தை உள்வாங்குறதுதான் கேள்வி ஞானம். கேள்வி ஞானம் எந்த அளவுக்கு மனிதனை வளர்க்கிறது, பண்படுத்துகிறது அப்படிங்கறதையும் புரட்சியாளரா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. நம்ம மனதில் இது வந்து தோண்ட தோண்ட அறிவு ஊறும் அப்படின்னு அது சொல்லப்பட்ட பொருள் வந்து ஒண்ணுதான். ஆனா நம்மளுடைய அறிவை விருத்தி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? படித்தால் மட்டும் அறிவு வளருமா அப்படின்னா வளராது. அந்த அறிவை ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளிகபிள்னு சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போதுதான் அந்த அறிவை வந்து நமக்கு தூண்டுதலை கொடுக்கும். அந்த தூண்டுதல் மூலமே நம்ம வந்து மற்றவர்களையும் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அப்போ அதாவது திருவள்ளுவரை பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா அவர் தொடாத துறைகளே இல்லை. அதனாலதான் திருக்குறளுக்கு பல ஆயிரக்கணக்கில் உரைகள் வந்துகிட்டு இருக்கு, எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் அதற்கான பல்கலைக்கழக லெவல்ல கூட நிறைய ஆய்வேடுகள் நிறைய வருது. நான் முனைவர் பட்ட மாணவியா இருக்கிறதுனாலையும் அது சொல்றேன். மற்ற எல்லா நூல்களையோட திருக்குறளுக்கான ஆய்வேடுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 பால் வச்சா கூட இது எந்த குறள் வந்து எதோட ஒத்து போகுது அப்படின்னு சொன்னா, திருமூலர் சொல்லுவாரு, உயிரை வளர்க்கும் உபாயம் மறைந்தேன், உயிரை வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்ன. அப்போ உடல்னு ஒண்ணு இருந்தாதான் அது உள்ள உயிர் வந்து நல்ல தங்குற தன்மை வரும். அப்போ உடலும் வலிமையா இருக்கணும், அதற்குள்ள தங்குற உயிரும் வலிமையா இருக்கணும் அப்படிங்கறதுதான். இப்ப மருந்துங்கிறதுக்கே என்ன பேரு அப்படின்னா, நமக்கு ஒரு ஊக்க சக்தி அளிக்கிறது தான் மருந்து. நம்மளுக்கு உடம்புல இருக்கிற கசடுகளை நீக்கி ஊக்க சக்தி அளிக்கிறது தான் மருந்து. அது வந்து தனியா மருந்துன்னு எதுவும் தேவையில்லை. அதாவது சித்த மருத்துவத்தை உள்ளடக்கியதாக இந்த குறள் அமைஞ்சிருக்கு. நமக்கு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சித்தர்கள் உணவு முறையில சொல்லுவாங்க. அந்த முறையில இந்த குறளை வந்து ஐயா அமைச்சிருக்காங்க. அப்ப மருத்துவத்தை பத்தியும் அவங்க பேசுறாங்க. உடையார் முன் இல்லாதோர் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார்னா யாரு அப்படின்னா பொருளுடையவங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்க வந்து கற்றலை பத்தி சொல்றாங்க. கற்றலை பத்தி சொல்லும் போது யாரெல்லாம் எந்த வகையான திறமைகள் இருக்குதோ அவங்கள்ட்ட போய் இருந்து கற்றுக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. இப்ப யாருடைய இப்ப நம்ம வந்து வயது பேதம் இல்லாம நம்ம வந்து ஒரு சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க சொல்றதுல என்ன கருத்து இருக்கு அப்படின்னு உள்வாங்கி அதன் மூலம் நம்ம கற்றுக்கும் போதுதான் அது வந்து கல்வியா மாறி நம்ம மனசுல பதியும். ஏனோ தானோ அப்படின்னு கேட்டு ஏதோ இவங்க சொல்றாங்க நம்ம கேட்கிறோமே அப்படின்னு நினைக்காம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பிறந்தது முதல் நம்ம இறப்பு வரை நம்ம எதையாவது ஒண்ணு கற்றுக்கிட்டுதான் இருக்கோம், கற்றுக்கொண்டுதான் இருக்கும். அதுக்கு இங்க வந்திருக்கிற பெரியவங்க எல்லாம் சாட்சி. அவங்க இந்த ஓய்வு காலத்துல படுத்துக்கு தூங்காம இங்க வரணும்னு வராங்க பாத்தீங்களா. அந்த உணர்வு பூர்வமான செய்திகள் நான் எதுக்காக எது சொல்றேன்னா, இங்க இருக்கிற என்ன போன்ற இளைஞர்களுக்காக தான் நான் சொல்றேன். அப்போ அந்த தன்மை வந்து நம்ம வேணும். இப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தி சொல்லிக்கிறேன், ஐயா தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. இப்ப வந்து 10th மார்க் வாங்கியிருப்பாங்க. சரிங்க சரிங்க ஐயா, தலைப்பு ஒட்டி இல்லாம ஒரு கருத்து சொன்னா நீங்க சரி சரிங்க. முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும்பாங்க. அந்த முயற்சிங்கிறது ஏதோ ஒரு நாள் செய்யக்கூடியது. இப்ப வந்து 10th மார்க் வாங்கியிருக்காங்க, அடுத்தபடி 12th மார்க் வாங்கியிருக்காங்க, அடுத்தபடி அடுத்த கட்ட நகர்வுக்கு நகருவாங்க. அது வந்து அதுல மார்க் வாங்கி பரிசுகள் வாங்குறதோட நின்று போறது கிடையாது. ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பிறந்த குழந்தை என்ன பண்ணுது, அது தனக்கு மூச்சு விடுறதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுது. அதுக்கு ஏதாவது வேலை இருக்கா?
அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம போகும்போது கடைநிலையிலும் உடல்நிலை முடியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க, மூச்சு விட சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய உயிர் வாழணும்னாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில இப்ப 10வது மார்க் எடுத்தவங்களுக்கு அனுபவத்துக்காக சொல்றேன். என் கூட நிறைய படிச்சவங்க இருக்காங்க. அந்த படிக்கும்போது 10வது நிறைய வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு +2 போகும். +2 12ஆம் வகுப்பு படிக்கும்போது கொஞ்சம் பாடங்கள் எல்லா வகையிலும் கூடுதலாக இருக்கும். அப்ப அந்த பாடத்தை நீங்க கவனம் இல்லாம கவன குறைச்சலா இருந்தீங்க அப்படின்னா கட்டாய மார்க் குறைஞ்சிரும். என் கூட படிச்சவங்க 48 பேர், என்னுடைய மொத்தம் 96 பேர் படிச்சாங்க. நானும் அவர்களோட தான் 10வது படிச்சேன். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு போகும்போது எங்க அப்பா நான் கொஞ்சம் சின்ன பிள்ளைன்னு அனுப்பாம விட்டுட்டாங்க, வயசு குறைச்சுன்னு. என்னோட 12ஆம் வகுப்பு போனவங்க எல்லாருலயும் 60 பேர் ஃபெயில். அது மார்க் நிறைய வாங்கிட்டாங்க. வெளியிலாம் ஹாஸ்டல்லாம் இடம் கிடைச்சு சேர்த்துட்டாங்க. எதற்காக சொல்றேன்னா, நீங்க கவனமாக இருந்து படிக்க வேண்டும், அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் முயற்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதற்கப்புறம் வந்து புதிய பாடத்திட்டம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புதிய பாடத்திட்டங்களை நான் படிச்சு நான் நல்ல மதிப்பெண் எடுத்தேன். அதுல தமிழ்லயும் உயிரியலையும் பயாலஜிங்கிற உயிரியலையும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். எதற்காக இதை தெரியப்படுத்துகிறேன், நம்மளுடைய முயற்சி தான் நம்மளை வந்து வெற்றி அடைய வைக்கும். அதுக்காக தான் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். எப்ப நம்ம முயற்சி விடுறோமோ நம்மளே இல்லைன்னு அர்த்தம். அப்புறமா ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கிய பெரியன்னு இன்பத்து பாலையும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம எந்த வகையான உணவா இருக்கட்டும், எந்த வகை இப்ப படிச்சுட்டே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு போர் அடிக்குதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவீங்க இல்லையா, அதற்கான ஒரு இடையீட்டு செருகல் மாதிரிதான் இது படிப்பவங்களுக்கு மற்றவங்களுக்கு. அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்ற ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு சுறுசுறுப்பா நகர முடியும். இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன், ஐயா வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, அப்படி ஒண்ணு இருந்தாதான் அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்துவோம். இல்லாட்டி அது ஒரு மாதிரி அது போரு அல்லது நம்மளுடைய செயலிழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு வந்து உற்சாகமான வார்த்தைகள் தான். அப்பதான் நம்ம வந்து எந்த கோட்டை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த கோட்டை நோக்கி பயணிக்க முடியும். இதை வந்து ஐயா இன்பத்து பால்ல சொல்றாரு. அதாவது இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்காகவும் அதை சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வள்ளுவரை எல்லா நிலைகளிலும் வைத்து போற்றுகின்றோம். அவரை வந்து புரட்சியாளர்னு சொல்லுவோம். அறம்பொருள் இன்பம் வீடு பேரு அப்படிங்கிறத வச்சு எழுதப்பட்டதுதான் அக்கால வழக்குல இருந்த நூல்கள். அந்த நூல்கள் வீடு பேருங்கிறது என்ன அப்படின்னா, இல்லத்தை தாண்டி துறவரம் பூண்டு ஆன்ம நிலையை தெரிஞ்சுக்கணும், அதாவது மெய்ப்பொருள் உணர்வை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல்கள். இது வந்து 3 பாடல்கள் தான் இருக்கு. இது அதுக்குள்ள வராதுங்கிறதே பெரிய போராட்டமா இருந்தது. இப்ப நம்ம வந்து திருக்குறளை எல்லா நாடுகளும் ஏத்துக்கிட்டு எல்லாரும் கொண்டாடுறோம். அந்த காலத்துல இந்த நூலை வந்து அவர் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த அரங்கேற்றம் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறது வந்து நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இந்த 3லையுமே 4வதுங்கிற மெய்ப்பொருள் அடங்கி விடுகிறது. அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும் போது தெய்வம்ங்கிற ஒரு குறியீடு ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறார். அப்படின்னா அந்த தெய்வம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான பொருளையும் நம்ம உணர்ந்துக்கணும். மற்றவர்களுக்கு உதவி வாழ்ந்து மகிழ்வதுதான் தெய்வம். அதாவது வீடு பேருன்னா ஏதோ பெருசா நினைச்சுக்காதீங்க. வீடு பேரு என்பது ஒரு பேரின்ப நிலை. ஒரு இன்பம்னு ஒருத்தவங்க அடைஞ்சா அந்த மகிழ்ச்சியில இருந்து வெளியில வரவே மாட்டாங்க. அந்த நிலைக்கு பேருதான் பேரின்ப நிலை, வீடு பேருங்கிறது. இப்ப இல்லத்துல நீ இவ்வளவும் செஞ்சு நன்றாக இருந்தா என்றால் அந்த பேரின்ப நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த 1330 திருக்குறளுக்குள்ள அடக்கி இருந்ததுனாலதான் அந்த இது நீதி நெறிச்சாரமா நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு நேரங்கயா இருக்கு? எனக்கு மட்டும் 5 நிமிஷமா? புறந்தூய்மை நீராக அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீராளவையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன நினைக்கிறோம், நம்ம எடுத்தோடனே நம்மளுடைய பார்வை வந்து எப்படி இருக்கு, மத்தவங்களை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிற மாதிரி மேல உடை மத்த எல்லாத்த பற்றியும் தான் நம்ம ஒருத்தவங்களை கவனிப்போம். அப்படி இல்லாம நம்மளுடைய அகத்தால் அவங்களை நோக்கணும். அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு நாம நோக்கும் போதுதான் அதனுடைய உண்மையான தன்மை வந்து தெரியும். இதெல்லாம் புரட்சி கருத்துக்களா அப்படின்னு கேட்டா, இது அந்த காலத்திலும் புரட்சி கருத்துக்கள் தான், இந்த காலத்திலும் புரட்சி கருத்துக்கள் தான். எக்காலத்திலும் மக்கள் இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்காங்க. அப்போ அந்த கேட்டகரியை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அந்த 7 சொல்லுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் புரட்சியாளர். அப்புறம்
அழிபசி தீர்த்தல் அது தருவன் பெற்றான் பொழுவை பொழியும்பாங்க. அப்போ ஒருவருடைய பசியை உணர்ந்து நாம் அந்த பசியை நீக்கும் போது அந்த பொருள் பெற்ற ஒருவன் பொருள் பெற்றதனுடைய பயனை வந்து அடைய முடியும். அவன் தான் அந்த பொருளை சேர்த்து வைக்க புண்ணியன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பொருளை சேர்த்து வைப்பதற்கான வழி எது என்ன அத்தான் அழிபடி செய்தது தான். இது வந்து நான் என்ன குறளுக்கு பொருள் சொல்ற மாதிரி இருக்கும். நான் வந்து அது பெரிய கட்டுரையா எழுதினேன், ஒரு 12 பக்கம் வருது. அதை படிக்க முடியாதுங்கிறதுனால நான் இப்ப பொருளா சொல்லிட்டு போறேன். அதோ இன்னொரு செய்தி, இந்த விழுப்புண்ணுக்காக ஒரு கவிதையை வாசிச்சுட்டு என்னுடைய நிறைவு செஞ்சுக்கிறேன். போரில் வெல்வதால் படுதல் விழுப்புண்ணே, போரில் வெல்வதால் படுதல் விழுப்புண்ணே, வாழ்க்கை போரில் படுவதெல்லாம் அகப்புண்ணே, வாழ்க்கை போரில் படுவதெல்லாம் அகப்புண்ணே. போர்கள் இன்றி வீரம் தெரிவதில்லை, போர்கள் இன்றி வீரம் தெரிவதில்லை, வாழ்க்கையில் போர்கள் இன்றி வாழ்க்கை பயணம் இல்லை, வாழ்க்கையில் போர்கள் இன்றி வாழ்க்கை பயணம் இல்லையே. வீட்டுக்குள் நடக்கும் சொற்போர்கள் இல்லத்தை வளமாக்கும் வழிகளே, வீட்டுக்குள் நடக்கும் சொற்போர்கள் இல்லத்தை வளமாக்கும் வழிகளே, நாட்டிலே நடக்கும் சொற்போர்கள் அரசியலை செம்மைப்படுத்தும் வழிகளே, நாட்டிலே நடக்கும் சொற்போர்கள் அரசியலை செம்மைப்படுத்தும் வழிகளே. நாட்டிற்கு வேண்டும் பாதுகாப்பே, நாட்டை ஆள்வதற்கு வேண்டும் நற்திறமையே, நாட்டை உழுக்கும் பகைகள் வந்தபோதோ, நாட்டை உழுக்கும் பகைகள் வந்தபோதோ நாட்டின் மக்கள் எடுக்க வேண்டும் ஆயுதங்களே. நாடு நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, நாட்டில் எல்லை சிறப்பாய் காத்தல் வேண்டும், நாட்டில் வீரர்கள் இப்பொழுது இராணுவம் தானே, நாட்டினை காக்கும் கண்களும் அவர்களே. ஒழுக்கம் காக்கவே விழுப்புண் படலாம், ஒழுக்கம் காக்கவே விழுப்புண் படலாம், ஒற்றுமை காக்கவே விழுப்புண் படலாம், உயர்வை அடையவே விழுப்புண் படலாம், உயர்ந்த நோக்கை எட்டிட விழுப்புண் படுமே, உயர்ந்த நோக்கை எட்டிடவே விழுப்புண்கள் படுமே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விழுப்புண்ணே நெஞ்சிலே. காவலில் உயிரிழந்த உயிர்களை எண்ணியே, காவலில் உயிரிழந்த உயிர்களை எண்ணியே காத்திடுவோம் சில நிமிடம் மௌனமே நாமே, காத்திடுவோம் சில நிமிடம் மௌனமே நாமே. ஈட்டியால் அடிபட்டால் ஆறும் புண், ஈட்டியால் அடிபட்டால் ஆறும் முன் சொல் ஈட்டியால் விட்ட புண் ஆறாதே, ஆதலின் இனியவை சொல்லி இன்பத்தை கொடுத்திடுவோம், ஆதலின் இனியவை சொல்லி இன்பத்தை கொடுத்திடுவோம், இனியவை கூறி இன்பமாய் வாழ்ந்திடுவோம். வாய்ப்பளித்தானே ஒண்ணு நான் அதாவது இந்த வெளிப்படையா வெண்ண மாதிரி பேசுறது எனக்கு எப்பவுமே தெரியாது. மனசுல பட்டதை தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம், அது எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு அதை பத்தி இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய முறைகள் இருக்கு. நான் உங்ககிட்ட எப்பவுமே எல்லார்கிட்டையும் அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இனிய கூறல் அப்படின்றத எப்படி நினைச்சுப்பாங்கன்னா வெண்ண மாதிரி பேசுறதுன்னு. அப்படி இல்லை, ஸ்வீட் கோட்டட் கேப்சூல்ஸ்ன்னுவாங்க. சில பேர் வெண்ண மாதிரி பேசுவாங்க, உள்ள இருக்கும் விஷம். நாம அப்படி பேச மாட்டோம். அம்மா நீ இந்த மாத்திக்கோ, இது தப்பு அப்படின்னா அது தப்பு தப்புன்னு தான் சொல்லணும், அதுக்கு வேற பேர் கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு கட்டுரையை நீங்க ஏன்னா நீங்க ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா கட்டுரையில? நீங்க ஒரு கட்டுரையை எடுத்துட்டு போய் ஒரு சாப்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சாப்டரோட பொருத்தத்தை பாக்குற, அது நான் தான் மோகன்ராஜ் கிட்ட பண்ணேன். உங்களுக்கு மோகன்ராஜை பத்தி கேட்டு பாருங்க எப்படின்னு. அவர்கிட்ட பண்ணதுல ஒரே ஆள் முடிச்சதுல நான் ஒருத்தன். அதுலயே பச்சை இங்க்ல ஒரு 30 40 50 பக்கம் எடுத்துட்டு போய் கொடுத்தா 35 பக்கத்துக்கு பச்சை இங்க்ல ரவுண்ட் பண்ணியிருப்பார். எடுத்துட்டு போய் பகீர்னும் தேவையில்லாதெல்லாம், இது ஏன், இது எப்படி, இது எப்படி, இது எப்படி வருது ஃபைண்டிங் அப்படின்னு போடுவார். பொறுமையா உட்காந்து அதை எடுத்து அவர் சொல்றதுல நியாயம் இருக்கா இல்ல என் மேல தப்பா இருக்கா, இதான் நான் முதல்ல பார்ப்பேன். எது சரி? ஏன்னா நான் வந்து அவர் பண்றதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அவர் பண்றதெல்லாம் தப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் தப்பு பண்ணனான்னு பார்ப்பேன். என் மேல தப்பு இல்லை, அவர் வேணுட்டே பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். அதை அழகா வார்த்தையை மாத்தி வச்சிருவேன். ஆனா என் மேல தப்பு, என்னுடைய செகண்ட்ஸ் தப்புன்னா நான் மாத்திடுவேன். இந்த 2 வேலையை முடிச்சுதான் 3 மாசத்துல அத்தனை கட்டுரை அத்தனையும் எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு கட்டுரையாளர்கள் தலைப்பு என்னவோ அதை ஒட்டி பேச கத்துக்கணும். முதல் நம்ம கத்துக்க வேண்டிய முறை தலைப்பு என்ன, அதை நீங்க ஆராயணும். எல்லாத்தையும் பேசலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு அவையில எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் போது நாம அது கவனமா பேசணும். இந்த 1/2 மணி நேரம் கூட பேசலாம், தப்பு இல்லை. ஆனா இவங்க அவ்வளவு நாள் பேசல, அது கம்மியா தான் அது குறைவா தான் முடிச்சாங்க, அது வேறு. ஆனா நீங்க அதை இன்னும் சுவாரஸ்யமா பேசினா, நானே நிறுத்தினா கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க, இருக்கு சார் அவங்க சொல்லிட்டோம், ஏன் நிறுத்துறீங்க, நல்லா பேசுறாங்க. இந்த உணர்வை நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ண, டு த பாயிண்ட், டு த பாயிண்ட், டு த பாயிண்ட், டு த பாயிண்ட், சொல்லுங்க சொல்லு. அந்த அளவு இன்னைக்கு வந்து கட்டுரை தயார் பண்ணக்கூடாது, நேற்று ராத்திரில இருந்து எழுதக்கூடாது. அதை
கட்டுரை நான் என்னைக்கு சொன்னேன், அதுக்கப்புறமா போய் உட்காந்துருந்தோம் ஒரு நூலகத்துல, பிரிச்சிடணும் உட்தலைப்புகளை வச்சு நீங்க அந்த கட்டுரையை தயார் பண்ணியிருந்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும் கேட்க. நீங்க யூ ஆர் டூயிங் ஜஸ்டிஸ் டு தி என்டையர் இது சிஸ்டம். அந்த மாதிரி வரணும். ஆனா நல்லா, அதாவது அவங்க எடுத்து சொன்ன விதங்கள்ல நல்ல அருமையான. வள்ளுவரோட புரட்சினாலே ஒண்ணே ஒண்ணுதாங்க, அவரோட காலத்திலே பூந்துருச்சு எல்லா தப்பும் இந்த நாட்டுல. எழுதினாரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எழுதினார் 972வது குறள். பிறப்போக்கும் எல்லாம். இங்க எத்தனை ஜாதி, ஜாதி சொல்றதுல எவ்வளவு பெருமை நமக்கு. நான் இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி சொல்லிக்கிறாங்கல்ல. தலைவர்கள் கூட நைசா வெளில பேசினா கூட நான் நம்மாலாவன் அப்படின்றது. நான் நம்மாலாவன்னா என்ன அப்ப ஜாதி தானே அது. அன்னைக்கே ஒரு சாவு மணி அடிச்சவர் நம்ம திருவள்ளுவர் 972 தொடுவீங்கன்னு பார்த்தா தொடவே இல்லை. எழுதி வச்சு நீ எனக்கு என்ன ஆகுது அது. ஃபர்ஸ்ட் வள்ளுவ புரட்சியே 972 தான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு புலால் மறுத்தல. அதெல்லாம் நான் புரட்சின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை நம்பி நிறைய பேர் வாழ்ந்துனுக்கிறான். புலால நிறுத்துனா அவன் வாழ்க்கை நிறுத்திடும். அதை பத்தி நான் பேசவே இல்லை. அது வள்ளுவருடைய எண்ணம். அது அவர் நான் சொல்ல மாட்டேன். புலால் மறுத்தல்ன்றதை நம்ம பேச முடியாது, புரட்சின்னு பேச முடியாது. ஆனா வள்ளுவரோட எது புரட்சி என்றால் வள்ளுவ புரட்சிகள் நிறைய இருக்கு. ஈகை என்ற ஒரு அதிகாரம் எழுதுவார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான்னு எழுதுவார். 1062வது குறள் 107வது அதிகாரம். அது பேர் இரவச்சம். பிச்சை எடுத்துதான் ஒருத்தன் வாழணும்னா அந்த மாதிரி சமுதாயம் படைச்சவனை ஒழிஞ்சு போடா அப்படின்னு இறைவனுக்கு சாப்பிடுவார். அப்பனா என்ன, ஒரு சமுதாயத்துல பிச்சை எடுக்கிறேன்றது ஒரு 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 நிலையே வரக்கூடாது. அதுதான் அந்த இறைமையே பகைச்சுக்கிறார். கடவுள் வாழ்த்து எழுதினவர் வள்ளுவர், இறைவனையே பகைச்சவர் வள்ளுவர். நல்லாறு எனினும் கொலை தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதல். உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கட்டுரையில எதெல்லாம் புரட்சின்னு உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன். நீங்க அவரு கூட உக்காந்துன்னு என்ன கேட்டீங்கப்பா? இப்ப என்ன கேட்டீங்கப்பா? நான் சொன்னது என்ன கேட்டேன்? ஈகையை பத்தி என்ன சொன்னேன் நான்? இதுதான் லிசனிங் வேணுங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேங்க. நம்ம பேசுறத உள்வாங்கிறதே கிடையாது. எதையாவது ஒரு கோணத்துல எடுத்துக்கிறது, எதையாவது புரிஞ்சுக்கிறது. நம்ம எதுக்கு, நம்ம பக்கத்துல இருக்கவன் யாரு, அவன் என்ன சொல்றான், அவன் எதுக்காக இதை சொல்ல வரான், இதை எனக்கு முடிச்சுட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். நீங்க நாளைக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். உட்காராம அவர்கிட்ட உட்காந்துன்னு எதையோ சொல்லின்னு அவர் ஒரு இடத்துல உட்கார்றதே கஷ்டம். நீ உட்கார அவ்வளவு பெரிய உடம்பு ராணுவ இல்ல. அவர் எவ்வளவு கஷ்டத்துல உட்காந்துக்கிறாரு எனக்கு தான் தெரியும். அவரை போய் நீங்க பேச இதான் சாக்குன்னு அவரும் பேச வேற வழியே கிடையாது. இவருமே கேடையை வச்சுன்னு பாத்துட்டு இருந்தாரு. பாவம் அவர் நிலைமை அந்த மாதிரி இல்ல. ஃபேன் இல்ல, ரொம்ப கஷ்டம் சார். இங்க உட்காரவே முடியல. நான் ஒல்லி உடம்பு, என்னாலேயே உட்கார முடியலங்க. கஷ்டம் உட்கார்றது. ஆனா இன்னைக்கு அவர் தண்டனை மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்டா இந்த பதவி குத்திங்க எனக்குன்றவர். ஏன்னா அவர் ஒரு 5 நிமிஷம் பேச முடிப்பாரு அவர். ஏன்னா துணைத் தலைவர், நம்ம ஒரு 5 நிமிஷம் கொடுக்கணும். அதனால அதுக்கு முன்னாடி நான் இதை முடிச்சிடுறேன் சார். நல்லாறு எனினும் கொலை தீது. நீ வாங்கினா உனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், எவன்கிட்ட வாங்காத. மேலுலகம் எனினும் ஈதலே நன்றுனார். அந்த காலத்துல ஒரு விதிமுறைகள் வச்சாங்க. ஒரு அந்தணன் தப்பு பண்ணா அவனை எதுவுமே செய்யக்கூடாது. மேக்சிமம் அவனுக்கு ஒரு கரும்புள்ளி குத்தலாம். ஆனா ஒரு சாதாரண ஒரு சூத்திரன் தப்பு பண்ணா அவனை கழுவிலேயே ஏத்திடணும். இதெல்லாம் நான் சொல்ல, மனு நீதியில நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா நிறைய வரும். அது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, வள்ளுவரே என்ன பண்ணிட்டாங்க, மனு நீதியை பார்த்தா எழுதினாருன்ட்டாங்க. வள்ளுவர் யாருன்னா அவர் ஒரு புலச்சிக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்தவருன்ட்டாங்க. ஏன்னா புலச்சியா அது மக்கு, பிராமணர் அறிவாளி, அதனால பிறந்ததுனால ஒரு அறிவாளி என்ன. 7 குழந்தைகள்ல ஒண்ணுன்னாங்க. நம்ம ஆள் நம்பணும், எதையும் நம்புறவன் தானே நம்மாலையோ. ஏன் எதுக்கு இந்த கேள்வி கேட்கவே மாட்டான். நான் என்ன சொல்றேன், எனக்கு மதமோ ஜாதியோ கிடையாது. ஆனா உன்னை உயர்த்தி உன்னை தாழ்த்தும் போது நம்ம அது தப்புன்னும், அவ்வளவுதான். நமக்கு என்ன ஜாதி இருக்கு? எல்லாரும் மனிதர்கள். இதுல நம்ம எல்லாரோடும் பழகிறோம். இதுல என்ன ஜாதி மதம் இல்லையா? பாரதி என்ன ஜாதி அர்த்தாரே? அந்த மாதிரி எனக்கு சாங்கியங்களே வேணான்னு இதன மகாகவி. அதனாலதான் தீர்க்கதரிசி அவரு இல்ல. அக்ரகாரத்துல தன் மனைவி மேல அப்படி தோல் மேல கை போட்டு நடந்தவர் தான் வீர பாரதி.
இல்லையா? இன்னைக்கு கூட கூட்டும் போறதுக்கே நம்ம பயப்படுறோம் மனைவி எல்லாம். அது வேற. ஒண்ணு அவங்க வர்றது இல்ல, இல்ல வந்தாலும் நம்ம கூட்டின்னு போறதா இல்ல. ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன சார், நான் அப்பப்போ உண்மையை பேசுவேன், அது சுடும். அது என்னில இருந்துதான், நான் யாரையும் அடுத்தவங்களுக்கு சுடுறது இல்லை, என்னோட அனுபவங்கள் தான். நம்ம வாழ்க்கையில நிறைய தெரிஞ்சுக்கிறோம், சில விஷயங்களை சில பேருக்கு சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் என்னன்னா, யாரும் எதுவும் எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்துல பேசக்கூடாதுன்றதுதான் நம்மளோட. அதான் அதுக்கும் ஒரு குரல் எழுதினார், பேச்சு வன்மையை புரட்சியை கொண்டாந்தவரே திருவள்ளுவர் தான். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்க அத்தனை கம்யூனிகேஷன் எக்ஸலன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதை நீங்க எடுத்து பார்க்கணும். 5 அதிகாரத்துல அவையறிதல், அவையஞ்சாமை, சொல்வன்மை, இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இதுல என்ன நுட்பங்களை அவர் சொல்லி, இதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 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 ஆராய்ச்சின்னு ஒரு இது கட்டுரைன்னு வரும்போது ஃபைனர் பாயிண்ட்ஸை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க, அதை உத்தலைப்புகளா கொண்டாங்க, அதுல நீங்க என்னென்ன புதிய கருத்துக்கள்னு கொண்டு வாங்க, அது புதிய முடிவுகள் தான் நம்மளுடைய புரட்சி கருத்துக்கள். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆய்வு நல்லா. அதுக்காக தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியலன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நாளைக்கு நீங்க ஒரு ஆய்வை சப்மிட் பண்ணும்போது ஒரு நல்ல நெறியாளர் நிச்சயமா திருப்பி தான் கொடுப்பார். இதுல நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே நெறியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, திருப்பி தான் அனுப்புவாங்க. என்ன நீங்க நல்லா போட்டு வந்தா கூட, இல்ல இது இன்னும் கொஞ்சம் நீங்க செய்யலாமே அப்படின்வாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வள்ளுவர் கோட்டத்திலயும் நாங்க போய் படிச்சது நீங்க என் கூட 7 பேர் பண்ணாங்க. அதுல குறிப்பா இங்க உட்கார்ந்தாங்க பாருங்க, திருக்குறள் இதுக்கு ஜட்ஜா யாரு, மேடம் டக்குன்னு பேர் வந்து பேசுவாங்க, முன்னாடி அந்த அம்மாலாம் இல்ல சார், இங்க நம்ம திருக்குறள் போட்டிக்கு மேடம்க்கு முன்னாடி ஒரு ஜட்ஜா உட்கார்ந்தாங்க, டீச்சர் சாந்தி மேடம். சாந்தி மேடம் 90% அவங்க நல்லா எழுதுவாங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்க, கிராமமா போய் எடுத்து எழுதினாங்க. தெரியும், அவங்க பிஷர்மேன் கம்யூனிட்டி, கிராமமா போய் கட்டுரைகளை தொகுத்து எடுத்துட்டு விட்ட கொடுக்குறாங்க. நானு, சாந்தி மேடம், அமிர்தமணின்னு அவங்க ஒரு இது, இன்னொரு 5 பேர் இருந்தோம். எங்களெல்லாம் எப்படி தெரியுமா பயிற்சி, வாரம் நாங்க வயோவாஸ் பண்ணுவோம். அங்க உட்கார்ந்து இருக்கிற தமிழ் சான்றோர்கள் முன்னாடி படிக்கணும், வள்ளுவர் கோட்டத்துல கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் நோண்டி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்க என்ன நினைச்சோம், இவ்வளவுலாம் நமக்கு பண்றாரு, முச்சிருவாருன்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கையோட கொடுத்தோம். அத்தனை பேருக்கு ஆப்பு. நான் ரிட்டையர் ஆகி எனக்கு ரொம்ப ஒர்க் 2008 ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆன பிறகு போய் கேட்கிறோம், சார் ரிட்டையர் ஆயிட்டீங்களா? இப்பதான் என் பணிகளே தொடங்குகிறது சார். இதெல்லாம் நாங்க பட்ட துன்பம், விடுப்புண்கள் சார் இதெல்லாம். அதனாலதான் எனக்கு அவர் விடுப்புண்ணு சொல்லும் போது நான் இதை மறந்துட்டேன், அந்த விடுப்புண்ணு நினைச்சுக்கினேன். அடடா, நிறைய எப்படி ஞானிப்பா நம்ம நண்பர், கரெக்டா தான் சொல்லுகிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அவ்வளவு விடுப்புண்கள். ஒரு ஆய்வுன்றது அவ்வளவு விளையாட்டு இல்லை, அது ஒரு ஒரு சினிக்கலா இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு, யூனிவர்சிட்டியில இது நடக்குது சார், இன்டர்வியூ நடக்குது சார், ஒரு போஸ்டுக்கு 22 பேர் வந்திருக்கோம். நானும் அதுல அப்ளை பண்றேன். 2014 அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 22 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, ஒரே போஸ்ட், திருக்குறள் சேர். இப்ப அதையும் மூட்டாங்க யூனிவர்சிட்டியில. அந்த சேருக்கு வெயிட் பண்றோம். நான் உள்ள போறேன். அவர் கேட்ட அத்தனை மேனேஜ், நீங்க எப்படி இதெல்லாம் கம்பேர் பண்றீங்கன்னு கேட்டார். இதெல்லாம் பதில் சொன்னேன். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் உட்காந்துருக்காரு, தாண்டவன் உட்காந்துருக்காரு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. வெரி குட், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரி நீங்க கிளம்புங்கன்னாங்க. அப்படி திரும்பி இப்படி வெளியே போறேன். இந்த பக்கத்துல இருக்கிற தமிழ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், சார் அவர் யார் தெரியுமா அப்படின்றான். காதுல விழுது. நம்ம இவர்கிட்டே முடிச்சவர் சார், ஒரு PhD மோகன்ராஜ் கிட்ட முடிச்சவர் சார். ஓஹோ எல்லாரும் சிரிக்கிறான். திரும்பி பார்த்தேன், அப்படி எல்லாம் அவர்கிட்டே முடிச்சாரு இவரு. சரி, அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நம்ம முடிக்கிறோன்றதுதான் நம்ம. அதுக்கு நமக்கு என்ன நம்ம கையில சரக்கு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியும். சரக்கை வளர்த்துக்கணும். எதிரியை அழிக்கணும்னா நம்மளை வளர்த்துக்கணும். சும்மா அவனை குறை சொல்லி இருந்தா வேலைக்கு ஆகாது. யாரும் சரி இல்ல அது ஏன்னா என் கூட இருந்து அத்தனை பேர் போயிட்டாங்க, முடியல. 90% 95% முடிச்ச சாந்தி மேடம்லாம் அவ்வளவு நல்லா பண்ணாங்க. அற்புதமணின்னு கூடயே இருந்தாங்க. அவர் இப்படி திரும்பினா என்ன ஐயான்னு ஓடுவாங்க. முடிக்க முடியல அவங்களால. ஏன்னா இன்னைக்கு காலத்தினுடைய அந்த வேகம் நமக்கு இருக்கணும். நான் அதெல்லாம் இந்த பாருங்க, அனுபவங்களை உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் அனுபவங்களை சொல்றேன். நம்ம நினைச்ச மாதிரி எந்த உலகம் வெளி உலகம் இருக்காது. ஏன் நம்ம கூட இருக்கவங்களே இருக்க மாட்டாங்க.
நாம எல்லாத்துக்கும் பக்குவப்பட்டாதான் நம்ம அனுசரிச்சு போக முடியும், இல்லைன்னா நமக்கு உடைஞ்சிருவோம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அதுக்காக தான் இவ்வளவு பேசினது. காலத்தின் அருமை கருதி செல்லும்படி எப்படி ஆகினும் வெல்லும் மொழி, உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி பெருமை வாய்ந்த நம்முடைய டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 108வது மாத கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சொல்லியது போல முதல் பொறுப்பேற்ற முதல் கூட்டமே எனக்கு சிறப்பு தலைமை விருந்தினராக எனக்கு கொடுத்ததற்கு நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது வந்து பொறுப்பு கொடுத்தாதான் இங்கே அப்படின்றது கிடையாது. ஆனால் அந்த பொறுப்பு வந்தவுடன் அது தானா எனக்கு தேடி வந்தது நினைக்கும் பொழுது ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிக்க பேச்சு பயிரங்கத்திலேயோ டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தையோ எனக்கு அறிமுகப்படுத்தியது எங்கள் அருமை அண்ணன் வசீகரன் அவர்கள் தான். நாங்களாம் சும்மா அப்படி சுத்திட்டு இருந்தவங்க எங்களை கொண்டு வந்து ஒரு கட்டுக்குள்ள அடைச்சிருக்காரு. அந்த கட்டுக்குள்ள அடைச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து இந்த கட்டுல இருந்து எங்களால விடுபட முடியல. இது வந்து நிறைய பேருக்கு நிறைய போதை இருக்கு, ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய போதை, இந்த போதை அதிகமாகி விட்டது. அது நல்ல விதத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இதை சொல்லியே பதிவிட்டே ஆக வேண்டும். முதல் முறையாக நான் இங்கே நம்முடைய மூவா மணிமொழிகளை வந்து நம்ம வழக்கறிஞர் செல்வராஜை அவர் எடுத்துக்கொண்ட விதத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுவும் அவர் எடுத்த அந்த மணிமொழி, நிறைய மணிமொழி சொல்லியிருக்கும் போது அவர் அந்த ஜாதியை பற்றி அந்த அறிவார்ந்த சிந்தனைகள், அறிவார்ந்த கருத்துக்கள் எடுத்து அவர் பேசின விதம் உண்மையிலே நிச்சயமாக போற்றுதலுக்குரியது. நிச்சயமாக வியந்தோம். அதுல எந்த மாற்று கருத்துக்கு நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்கிறதுக்காக இல்ல, உண்மையிலே நிச்சயமாக மகிழ்ந்திருக்கிறோம். அடுத்தது ஒப்பீடு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி காடு மணக்கும் கற்பூர சொற்கோ நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அறம்பாட வந்த அறிஞன் தமிழில் திறம் காட்ட வந்த மறவன் எங்கள் பாரதி. பாரதியை ஒட்டி வந்தவன் பாரதிதாசன். அப்ப எவ்வளவு அறிவார்ந்த சிந்தனைகள். அவர் சொல்றாரு, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழிப்பானையாயில் தாய் தடுத்தும் விடாதேன்னு சொல்றாரு. இந்த ஆற்றல் யாருக்கு வரும்? ஒரு மொழிய அந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாரு சொன்னா அவரை ஒப்பீடு பேசுவதற்கு நம்ம புலவரையா வந்திருக்கிறார். ஒரு சின்ன எனக்கு ஒரு வருத்தம், இது பலமுறை நான் புலவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க ஐயா சொன்னதே தான் நான் திரும்பி சொல்றேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் வந்து 108வது மாதத்துல வந்திருக்கோம். இது ஒன்றும் முதல் மாதம் 2வது மாதம் கிடையாது. நம்ம 400 மேனி பொழுது வண்ணமா வந்துட்டு இருக்கோம். மெருகேற்றி கொண்டே வர வேண்டும். இதை ஒப்பீடு செய்யும் பொழுது நீங்க ஒரு 10 திருக்குறள் எடுத்துக்கிறீங்களா, அந்த 10 திருக்குறள்ல எப்படி வந்து திருக்குறளும் நம்ம பாவேந்தரும் எப்படி ஒத்து போறாங்க, அவருடைய கருத்துக்களை இவர் எப்படி தூக்கி பிடிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு கூட நான் சொல்லுவேன், ஒப்பீடுன்னு வந்து போது நம்ம தமிழ் பெரியார் விருது பெற்ற கீதா முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய ஒப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 திருக்குறள் எடுத்துப்பாங்க. அந்த 10 திருக்குறளோட அந்த எப்படி ஒத்து போயிருக்கிறது. அதுல இந்த ஐயா வந்து அந்த இடத்துல பேசவே மாட்டார். வந்தவர் முடிச்சு அருமையா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா இங்க நமக்கு நிறைய விளக்கம் கொடுக்குற கடமைக்கு வந்துட்டு அவங்க கூட கோச்சிக்கிறாங்க. இது வந்து கோபத்திற்கான இடம் கிடையாது, ஒரு விரக்தியில கூட இருக்கக்கூடாது. எதனால சொல்றேன்னா, இந்த மண்பதை காக்கும் மா காவியம் வள்ளுவன்ற ஒரு பெரிய தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எடுக்கும்போது நீங்க அதுல வந்து அந்த திருக்குறளை இன்டெப்தா போங்க. நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க இதை ஒப்பீடு பண்றோமோ இல்ல சிறப்பு பொழிவு நாங்க பண்ணும்பொழுதோ ஃபர்ஸ்ட் போன் கால் ஐயாவுக்கு பண்ணுவோம். ஐயாவுக்கு பண்ணி, ஐயா திருக்குறளை எந்தெந்த இடத்துல வருதுயா, ஏதாவது ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க, அவ்வளவுதான். அந்த திருக்குறள் நம்பர் வாங்கிப்போம். நீங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கலாம் கேட்க மாட்டோம். ஐயா கிட்ட இந்த திருக்குறள் வந்து ஒப்பீனியன், இதை விட வேற ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச மோகன்ராஜ் இவர் தான். இப்போ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது நாங்கள் பின்பற்றி கொண்டு வரக்கூடிய வழி, நாங்கள் பின்பற்றி கொண்டு போற வழி. இந்த வழி நாங்க இப்ப எப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு மிளிர்றோம்னா இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் தான் எங்களோட ஆடட் அட்வான்டேஜ். நாங்க பேசுறோம் போடுறோம் அதெல்லாம் வேற. ஆனால் அந்த ஆடிங் பட்டர் அந்த அது மேல தடவும் போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் தான் இவற்றை அதை கேட்டு வாங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நன்றாக பேச முடியும். அதே போன்று மாதம் ஏதோ ஒரு தலைப்புல எங்கேயாவது இடத்துல வந்து அர்ச்சிதா வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பாவேந்தர் பத்தி எழுதும்போது அவங்களுக்கும் திரும்பி அதை சொல்றேன், பாவேந்தர் புதுச்சேரியில பிறந்தார், இவங்களோட அப்பா அம்மா, இந்த கதையெல்லாம் இனிமே விட்டுணும். நீங்க அடுத்த லெவலுக்கு எங்க கூட வந்துட்டீங்க. நீங்க எங்க கூட வந்துடும் போது நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரியே வரணும். இவரு கூட ஒருத்தர் பாரதியார் பத்தி பேசும்போது எட்டயபுரத்துல பிறந்தாரு, அவங்க அம்மா இது, எனக்கு இது தேவையே இல்லை, இந்த அரங்கத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த அரங்கம் என்ன, டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் 108வது 8 வருஷத்துக்கு நடை போட்டுட்டு இருக்கோம். நம்ம 7 வருஷம். அது வந்து எனக்கு எல்கேஜிலே சொல்லி கொடுத்துட்டாங்க. சிவகாமி அவங்க இவங்க யார் அப்பா அம்மா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அதான் அர்ச்சிதாவுக்கும் அதை தான் சொல்றேன். தயவு கூர்ந்து அடுத்த தடவை நீங்க பண்ணும்பொழுது அந்த குறிப்பு வரைகள்னு ஒண்ணு இருக்கு, தமிழ்ல இப்ப கூட இருக்கு, பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பு வரைக்கும், அது வேண்டாம் நமக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் எப்படி ஒப்பீடு பண்ண போறீங்க திருக்குறள்ல, அதை நீங்க எடுத்து. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டைம், ஞாயிற்றுக்கிழமைன்றது ஐயா சொன்னது மாதிரி ஒரு பிஸியான ஒரு நேரம். இன்னைக்கு மனைவியோடு இருக்கணும், மக்களோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும் குறிப்பா. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு
பழாய் போன தமிழோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் இல்ல அடுத்த வார்த்தை எல்லாமே உடனே முந்திக்கிட்டே அப்படி. ஆனால் அந்த தமிழை வந்து யாருமே பாழ்படுத்தி விடக்கூடாதுன்னு இங்க உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அதனால தயவு கூர்ந்து அடுத்த முறை நீங்கள் பண்ணும்போது ஒரு ஹோம்ஒர்க் எடுங்க. இப்ப இவரு எழுதி எடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு ரசிகமணி அவங்களோட அந்த மூவா மணிமொழிகளோ இல்ல அந்த இது கவிதை எடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு பிளான்டா எடுத்துட்டு வந்தாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கொடுக்கும்போது அவ்வளவு நீட்டா இருந்தது, டீட்டெயிலா. ரொம்ப நன்றி. அந்த மாதிரிதான் நம்ம பண்ணணும். இவங்க இங்க வந்து உட்கார்ந்து எழுதுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். தயவு கூறுது அடுத்த முறை அவாய்ட் பண்ணிக்கணும். கவிதை வாசித்தல் முதல் முயற்சின்னு சொன்னாங்க. அந்த முதல் முயற்சி இதுக்குள்ள திருவனை ஆக்கி இருக்கு. ரொம்ப அருமையான கவிதை அது. இல்லையா அந்த ஜெய்ஹிந்த் நீங்க லாஸ்ட் முடிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மனசுல வந்து ஒரு உத்வேகம். ராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு எடுத்து ஐயா அதை ஒட்டி அந்த கவிதை தலைப்பை இன்னைக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறப்பா இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்து, ஒருவேளை இடம் மாறியதுனால இந்த கூட்டம் இவ்வளவு வேகமா இருக்கா என்று தெரியல. ஒரு சேஞ்சா இருந்திருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த கூட்டம். வந்திருந்த அத்துணை அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நிர்வாகம் பொறுப்பேற்று இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு அரங்கை அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார் என்னைக்குமே நன்றி கிடையாது. நம்மளாம் கோவப்படக்கூடிய ஆள் ஐயா, நீங்க நான் எல்லாருமே. ஆனால் இருந்தாலும் இந்த அரங்கத்தையும் இந்த தமிழையும் நிச்சயமாக நாம் மேலும் மேலும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.